பாத்துக்கங்க அன்னைக்குன்னு சொன்னேன். ஓகே சரிங்க சார், ஏதோ புதுசு புதுசா ஒன்னா இன்ட்ரோடியூஸ் பண்றதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க. யாரால மாத்த முடியும்? வேற வழி. வேற வழி. ஒருத்தரை கூப்பிட்டா வரேன்னாரு, ஆளை காணோம். எண்ணி துணிய கட்டாங்க. மேடம் இவருங்க எண்ணி இருக்கணும். அதாவது ரொம்ப நாளாவே உங்களுக்கு வாய்ப்பு போடணும்னு ஒரு பிளான் இருந்தது. அதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி. சார் இந்த நிகழ்ச்சி வச்சு ஒரு நிமிஷத்துல பேசி நிறுத்தி நாங்க என்ன நிறுத்திடுவோமா சார்? நீங்க பேசிட்டு இருங்க, கேட்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் ஆன் பண்ண வச்சு பேசுவோம் சார். அதெல்லாம் நத்திங் டூயிங். வணக்கம்மா எல்லாருக்கும். வணக்கம் 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 வணக்கம்மா, வணக்கம். வாங்க வாங்க. லதா உங்களதான் பேசிட்டே இருந்தாங்கப்பா, வாங்கப்பா. அவங்க கூட்டு சேர்த்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கு யாரும் வரமாட்டேங்கிறாங்க. சிவகுமார் சார் வந்தாரு, போனா போதும் வந்தாரு மேடம். சரிப்பா, கிடையாது, சந்தோஷமா தான் வந்தாரு. உங்களை மாதிரி பெண்களுக்கு நான் எப்பவுமே சப்போர்ட். என்ன ப்ராப்ளம் சொல்லுங்க, லேடிஸ்க்கு சப்போர்ட் வேணுமா வேண்டாமா? நன்றிமா. லேடிஸ் சப்போர்ட் வேணுமா இல்லையான்றது ஒரு டாபிக் சார். பாருங்க, இப்படி குடுத்துதான் தலைமையில ஏறி போடுறாங்க சார். இப்பவும் கிடைக்க வேண்டியவங்களுக்கு கிடைக்காம நீங்க இப்படி உட்காந்து யோகா பண்ணீங்கன்னா அப்புறம் தலைமையிலதான் சார் உட்காரும். நீங்க ஒண்ணும் ஆரம்பிக்கலையா சார்? சிவகுமார் சார் நீங்க பேசுறீங்கல்ல? கல்யாணி நாராயணமூர்த்தி சாரோட ஸ்டூடெண்ட். சரியா? நான் வந்து நாராயணமூர்த்தியோட ஸ்டூடெண்ட் இப்ப. அப்படியா? கொஞ்ச நாளா ஒரு மாதிரியா இருப்பீங்கல்ல. ஆரம்பிக்கலாமா வேணாமா? ஆரம்பிக்கலாம் சார். நான் முதல்ல பேசிட்டு போயிடுறேன் சார். உங்க விருப்பம் சார். இல்ல, முதல்ல சிவகுமார் சார் பேசிட்டு நான் பேசுறேன் சார். என்ன சார் குலுக்கல் முறையிலயா? ஒரு நிமிஷத்துக்கு எது குலுக்கல் முறை? நான் ஃபர்ஸ்டே பேசிடுறேன் சார். கால் எப்ப வேணா வரும் எனக்கு, அதனால நான் பேசிட்டு போயிடுறேன் சார். நீங்க பேசிட்டு எல்லாருக்கும் ஆதரவு கொடுக்கணும்ல, நீங்க அது போயிடக்கூடாது. இருக்கிற வரைக்கும் இருக்கேன் சார். அப்புறம் ஆரம்பிக்கலாமா? அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்பேன். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சி ஒரு நிமிட சவால் 988வது நிகழ்ச்சி. தலைப்பு ஒண்ணு கொடுத்திருக்கேன், ஒரு நிகழ்வின் உடன்பாடும் எதிர்மறையும். எந்த நிகழ்வுனா இருக்கலாம், அந்த நிகழ்வை பத்தி பேசலாம். அதனுடைய பலனும் சொல்லலாம், எதிர்மறையும் சொல்லலாம். இதுதான் ஒரு இது என்னன்னா நமக்கு ஒரு பயிற்சிக்காக தான், வேற ஒன்றும் இல்லை. நம்ம ஒரு நிமிஷம் நம்ம பேச முடியுமா, எந்த அளவுக்கு நம்மளோட ஒரு டைம் மைண்ட் யுவர் மைண்ட் பீப்புள் அப்படின்னா ஒரு டைம் சொன்னா அந்த டைமுக்குள்ள பேசி முடிக்கிற ஸ்கில் இருக்கிறவங்க அப்படின்றத நாம ப்ரூவ் பண்ணன்றதுக்காக தான் நமக்குள்ளே நாம எடுத்துக்கிற பயிற்சி. அந்த பயிற்சிக்காக தான் இதை நான் இப்போ போட்டிருக்கேன். ஒரு ட்ரையல், இது வந்து ஒரு ட்ரையலா தான் பார்ப்போம். நம்ம ஒரு முயற்சியாகவும் பார்த்தோம். இந்த முயற்சியில நம்ம எல்லாம் கலந்துக்கிட்டு வெற்றி பெறுவோமா அப்படின்றது, நாம எப்படி பேசுறோம். நாராயணன் சார், உங்க மைக்கா? யாருத மைக் கேட்டுனே இருக்குது? கஷ்டப்படுறாங்களா இல்லையா? அப்பா முடிஞ்சுதா? ரைட், ஓகே. நடுவுல ஃப்ளோ போயிடுச்சுனாவே நமக்கு எல்லாம் போயிடும். இந்த மாதிரி மைக் ஆன் பண்ணிட்டா நம்ம கஷ்டமா இருக்கும். ஓகே, ரைட். ஸோ இதுதான் நம்மளோட ஒரு முதல் முயற்சி, ஒரு நிமிஷம் அப்படின்றது. இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஒரு நிமிட வீடியோ நம்ம போடுறதுக்கு பிளான் நம்ம போட்டோம். நிறைய பேர் போட்டோம், வீடியோ எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க, நிறைய பேர் போட்டோம். ஒரு நிமிட செய்தி நானும் எக்ஸாக்டா ஒரு நிமிஷத்துக்கு போட்டோம்னா போடல, கொஞ்சம் முன்ன பின்ன வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நிமிடத்துக்கு கரெக்டா கொடுத்தவங்களும் இருந்தாங்க, அது போட்டிருந்தோம் முன்னாடி ஒரு ட்ரையல். அப்பவும் பார்த்தோம். சரி, இந்த மாதிரி கூட்டத்துல நம்மளோட ஒன்றா இங்க இணையிற நேரத்துல நம்ம இதை பேசிருக்கோமானா இல்லை. அதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி முதல் முறையா செய்யப்படுது. பார்ப்போம். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நான் பேசுறதுக்கு முன்னாடி நாராயணன் சார் பேசணும்னாரு, அவரை முதல்ல விட்டுடலாம்னு நினைக்கிறேன். என்ன சார், நீங்க பேசுறீங்களா? நாராயணன் சார் ரெடியா இருக்கீங்களா?
ஓகே, நான் ரெடி 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 நீங்க ரெடியா இருக்கீங்களா? ரெடி ரெடி ரெடி. ரைட், நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. வணக்கம். எனக்கு இந்த மேட்டர் தெரிஞ்சோன்னா ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் ஆனது வந்து கொரோனா. கொரோனா பீரியட் நம்ம எல்லாரையும் முடக்கி போடுச்சு. ஓகே, கேக்குதா சார்? கேக்குது சார். ஓகே ஓகே. கொரோனா பீரியட் நம்ம எல்லாரையும் முடக்கி போடுச்சு. வெளியில போக முடியல, எந்த வேலையும் செய்ய முடியல, என்ன நடக்கும் தெரியாம இருந்தது. ஆனால் அந்த பீரியடை நான் யூஸ் பண்ணி என்னுடைய உடல் நலத்துக்கு மேம்படுறதுக்கு என்னென்ன வழிகள் உண்டோ அத்தனையும் செஞ்சேன் நான். இந்த யோகால வந்து அதிக நான் வந்து முன்னேற்றம் அடைஞ்சதுக்கு காரணமே கொரோனா தான். கொரோனா மட்டும் வரலைன்னா அதை நான் செஞ்சிருக்கவே முடியாது, வேற மாதிரி போயிருக்கும். இன்னைக்கு ஓரளவுக்கு நான் ரொம்ப அட்வான்ஸ்டா போயிட்டு இருக்கேன் அப்படின்னா அதுக்கு கொரோனா தான் முக்கியமான காரணம். கூட பல பேர் சொல்லிட்டு இருந்தேன், கொரோனா படத்தை போட்டு மாலை போடணும்னு சொல்லிட்டு இருந்தேன். முடக்கி போட்டாலும் என்னை முடக்கி போடவில்லை. இதுதான் நான் சொல்ல வந்த செய்தி, இந்த ஒரு நிமிட செய்தி. நன்றி, வணக்கம். 54 செகண்ட் பேசியிருக்கீங்க சார். 54 செகண்ட் உங்களோட உரை வந்து 54 செகண்ட். மகிழ்ச்சி. அடுத்தது யார் பேசுறது? ராஜி பேசுறீங்களா? மாலதி பேசுறீங்களா? மாலதி. நான் ஜஸ்ட் லிசன் பண்ணதான் வந்திருக்கேன், நான் பேசல. எல்லாரையும் இது பண்ணதான் வந்திருக்கேன். அப்படியா? தேங்க்யூ. வந்ததை பார்த்தா நீங்க லிசன் பண்ணி போடுறவர் தெரியல, நீ பேசுவீங்கன்னு நினைச்சேன். சரி, பரவாயில்ல. இல்ல இல்ல, சப்போர்ட் பண்ண நீங்க பேசுறதுக்கு. சரி, அப்புறம் பேசு. மாலதி. கரெக்டா டைம் போடுங்க. ரைட், ஓகே. அனைவருக்கும் வணக்கம். உலகத்துல 365 நாளும் 24 மணி நேரமும் ஏதாவது ஒரு மூலையில தமிழ் சினிமா பாடல்கள் எங்கேயாவது ஒழிச்சுக்கிட்டேதான் இருக்குது. இது சினிமா பாடல்கள் தானே அப்படின்ட்டு சாதாரணமா நம்மளால கடந்து போகவே முடியாது. ஏன்னா பாடலாசிரியர்கள் வந்து பல்லாயிரக்கணக்கான பாடல்கள் வந்து கருத்தாழமும் மொழி வளமும் உள்ள பல்லாயிரக்கணக்கான பாடல்கள் எல்லாம் எழுதியிருக்கிறாங்க. கண்ணதாசன் வந்து போனால் போகட்டும் போடா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டை எழுதியிருக்கிறாரு. அதுல வந்து நல்ல தத்துவத்தை சொல்லியிருப்பாரு. அவரே இழந்த பயம் செக்க செவந்த பயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு எழுதியிருப்பாரு. அது வந்து நம்ம சென்னை பாஷையில எழுதியிருப்பாரு அந்த பாட்டை. அதே மாதிரி வைரமுத்து ஊர்வசி டேக் இட் ஈஸி பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அதே மாதிரி பாட்டு எழுதியிருக்காரு. அவரே மண்ணின் மீது மனிதனுக்கு ஆசை, மனிதன் மீது மண்ணுக்கு ஆசை, இதை மனம்தான் மறுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மனம்தான் உணர மறுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருப்பாரு. மனுஷனோட அறியாமை எழுதியிருப்பாரு. இத மாதிரி நிறைய பாடலாசிரியர்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு காலத்துக்கு ஏத்த மாதிரி பாடல்களை எழுதியிருக்கிறாங்க. நன்றி, வணக்கம். அப்படியா? கேக்கல சார். ஒரு நிமிடத்துக்கு மேல ஆயிடுச்சு. 15 செகண்ட். சார் ஃபெயில் மார்க் போட்டுருங்க. ஃபெயில் மார்க் தான், அதுல ஒண்ணும் சந்தேகமே. அடுத்தது யார் பேச போறது? நான் பேசுறேன் சார். வாங்க சார். உங்களுக்கு உங்களுடைய நீங்க பேசலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. வணக்கம் சொன்னீங்க, நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். வணக்கம் சார். வணக்கம். கருணை கொலை சட்டப்பூர்வமாக ஆக்கப்பட வேண்டுமா? ஆம் என்பேன். நோய்வாய்ப்பட்ட வயதான முதியோர்கள், நீண்ட நாட்கள் கோமாவிலும் தீர்க்க முடியாத கேன்சர், எய்ட்ஸ், பார்க்கின்சான், டெமென்ஷியா போன்ற நோய்களால் வலி தொந்தரவுடன் சித்திரவதை படும்போது அவர்கள் தங்களுக்கும் சமூகத்திற்கும் உறவினர்களுக்கும் பயனில்லாமல் வாழ்வதை விட கண்ணியத்துடன் அவர்களை சட்டப்பூர்வமாக மருத்துவர்கள் உதவியுடன் கருணை கொலை செய்வது உத்தமம் என்பேன். ஒரு மனிதன் கண்ணியத்துடன் வாழ்வதற்கான உரிமை, சுதந்திரம் உண்டு என்றால் அவன் கண்ணியத்துடன் இறப்பதற்கும் உரிமை, சுதந்திரம் உள்ளது. மத தலைவர்கள் சொல்லும் ஆத்மா, கர்மா, பாவம் போன்ற நம்பிக்கைகள் இவர்களுக்கு பொருந்தாது. எந்த நோயாளிகளையும் அவர்கள் உயிர் உள்ளவரை காப்பாற்றுவேன் என்ற டாக்டர் ஹிப்போக்ரட்டிக் உறுதிமொழியும் இதற்கு பொருந்தாது. வணக்கம். நன்றி சார். 58 செகண்ட் சார். கைதட்டலாம் சாருக்கு. 58 செகண்ட் போட்டு. தேங்க்யூ சார். தேங்க்யூ. மகிழ்ச்சி. அடுத்தது யாரு? அமுதா மேடமா? யார் பேசுறது? சொல்றேன் சார், சொல்றேன். நீங்க பேசுறீங்களா? ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க ஸ்டார்ட் பண்றதா பண்ணலாம். நான் தொடங்குறேன் சார்.
அளவுக்கு மீறினால் அமுதமும் நஞ்சு அப்படிங்கிற பழமொழியே நமக்கு உடன்பாட்டையும் எதிர்மறையும் எடுத்து காட்டக்கூடிய ஒரு பழமொழியா அன்றாட நம்ம வாழ்க்கையிலேயே பயன்படுத்துறோம். ஐம்புலன்களாகிய மெய்வாய் கண்மூக்கு செவி, இந்த 5 புலன்களையும் அடக்கி நாம அளவோடு பயன்படுத்தும் போது நம்முடைய வாழ்க்கையில இன்பம் இருக்கு, சிறப்பு இருக்கு, எல்லாமே நமக்கு கிடைக்குது. ஆனா இந்த 5 புலன்களை வரம்புக்கு மீறி நம்ம பயன்படுத்தும் போது உடல் பருமன் ஏற்படுது, நோய் ஏற்படுது, தூக்கம், சோம்பல், ஆரோக்கிய குறைபாடு, தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாமே ஏற்படுகிறது. அதனால பொதுவாக நாம இந்த 5 புலன்களையும் ஒரு வரம்பான ஒரு எல்லைக்குள் வைத்துக்கொண்டு நாம வாழும்போது நம்முடைய வாழ்க்கை இனிமையாக இருக்கும் அப்படின்னு நம்ம பெரியவங்க சொன்னாங்க. அதை இன்றைக்கும் நடைமுறைப்படுத்துபவர்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நாம உணரணும். மேடம் சார் பெரிய ஒரு நிமிஷம் மேடம். நன்றி சார், நன்றி நன்றி. பெரிய ஒரு நிமிஷம். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ரவி சார் அடுத்தது. ஆமா சார், நான் பேசுறேன் சார். நல்லா கேக்குதா சார்? கரெக்டா கேக்குதா சார்? இருங்க இருங்க, கரெக்டா கேக்குது. நான் டைம் செட் பண்ணிக்கிறேன். நீங்க தொடங்கலாம். இந்தியாவுக்கு ஜனநாயகம் தேவையா? உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியா. அளவற்ற சுதந்திரம், 29 மாநிலங்கள், 8 யூனியன் டெரிட்டரிஸ், பல்வேறு மொழிகள், பல்வேறு கலாச்சாரம், பல்வேறு மத வழிபாடுகள், பல்வேறு அரசியல் கட்சிகள். மக்கள் உரிமைகளை தான் அனுபவிக்கிறார்களே தவிர தங்கள் கடமைகளை செய்வதில்லை. ஊழல் கலாச்சாரம் நாட்டை அழிக்கிறது. மாநில, மத்திய, ஊராட்சி பிரதிநிதிகள் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். இந்திய அரசியலமைப்பு சட்டம் மக்களுக்கு அடிப்படை உரிமைகளின் பாதுகாப்பையும் அளித்துள்ளது. Only 2% of the population is paying income tax. அரசியல்வாதிகள், அரசாங்க அலுவலர்களின் ஊழல் நாட்டையே அழிக்கிறது. அரசியல்வாதிகள் மக்களை தவறான வழிகளில் மக்களை வழிநடத்துகிறார்கள். அரசு ஊழியர்கள் தங்கள் கடமைகளை சரிவர செய்வதில்லை. மக்கள் தங்கள் உரிமைகளை தான் கேட்கிறார்களே ஒழிய தங்கள் கடமைகளை செய்வதில்லை. தனிமனிதன் ஒழுக்கத்தில் ஆரம்பித்து டிராபிக் விதிகளை மீறி நடப்பது, அரசுக்கு உரிய வழி செலுத்தாமல் இருப்பது, அரசு நிலங்களை ஆக்கிரமிப்பது போன்ற தவறான வழிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்தியா போன்ற மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்ட நாட்டுக்கு கட்டுப்பாடுகள் நிறைந்த ஜனநாயகம் தான் மிகச்சிறந்த தீர்வாக இருக்கும். நன்றி. 58 வினாடிகள் சார். சார் எனக்கு ஒரு சந்தேகம் சார். ஒரு நிமிஷம் படிக்கணுமா, ஒரு நிமிஷம் பேசணுமா? உங்களை மாதிரி ஆளுங்க பேசணும், எங்களை மாதிரி ஆளுங்க படிக்கணும். படிக்கணும்னா நாங்கெல்லாம் நல்லா ஜம்முன்னு ஒரு நிமிஷத்துக்கு படிச்சிருவோமே சார். அப்படி எதுவும் சொல்லியே படிக்கலாமா பேசலாமான்னு சொல்லி சார் சொன்னாங்க. சொல்லியே. சரிங்க சார், சொல்லுங்க. ரவி சார் பேசுறீங்களா? ரவிச்சந்திரன் சார். ரவி சார் தான் பேசுறாரு. இல்ல அவர் உங்க பேர் சார் சொல்லுங்க. உங்க பேரு கை தூக்குறாரு. நான் வினதித்த நான் தான் கைது பட்டேன். கை தூக்கி இல்ல இன்னொருத்தர் கை தூக்குறாரு. சாம்சங் SMS சாம்சங் சார். உங்க பேர் சொல்லுங்க. ரவிச்சந்திரன் சார் தான் கூப்பிடுறேன். ஆனா அவர் கை விட மாட்டாரு. ரவிச்சந்திரன் குரல் கொடுத்தாங்க தானே சார். எனக்கு ரவிச்சந்திரன் சார் கூப்பிடுறேன். ரவிச்சந்திரன் நான் மொபைல்ல பாக்குறதுனால அது என் பேர் தெரியலையா? இல்ல நான் ரவிச்சந்திரன் சார் அது விட்டுருங்க. அதெல்லாம் வேண்டாம். நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். அவ்வளவுதானே, நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். அது மேடம் சொன்ன மாதிரி முன்னால படிக்க அவர் எழுதி வச்சதை படிச்சது பேச்சு கிடையாது. ஆனா சொன்னது ஒரு நிமிடம் பேசணுன்றது. அதனால நான் இப்ப பேச போறது, அன்னைக்கு ஒரு டாபிக்கை பத்தி பேசுனீங்க, யோகான்ட்டு. அதை பத்தி அன்னைக்கு நான் பேசாதனால இப்ப பேசுறேன். யோகான்றதோட பேசிக் வேர்டு யுக். யுக்குன்னா சேர்ந்து இருக்கிறது. எதை சேர்க்கறதுக்காக முயற்சி பண்றோன்றது தான் யோகா. யோகால நம்ம எதை முயற்சி பண்றோம்னா நம்ம பாடி, மைண்ட் அண்ட் சோல், இது மூணுத்தையும் இணைக்கிறதுக்காக முயற்சி தான் யோகான்றது ஒரு தத்துவம். இத சில பேர் வெவ்வேறு முனிவர்கள் வெவ்வேறு ஊர்ல வெவ்வேறு விதமா பண்ணிட்டு இருந்தாங்க. அதை பதஞ்சலின்னு ஒரு முனிவர் அதெல்லாம் தொகுத்து ஒரு ராஜயோகம்ன்ற ஒரு முறையில கொண்டு 8 வழி யோகம், அஷ்டாங்க யோகம்ன்ற பேர்ல அவர் பண்ணினாங்க. அதுல அன்னைக்கு சொன்ன மாதிரி 8 படிகள் இருக்கு. 8 படியோட கடைசி இது சமாதி. சமாதியில என்ன இருக்குன்னா, நீங்க உங்களை பத்தி எல்லாத்தையும் மறந்து விட்டுட்டு ஒரு விடுபட்ட தன்மையில இருக்கிறது தான். இதுல இந்த யோகான்றதுக்கு எந்த விதமான மத கோட்பாடும் கிடையாது. இது எந்த விதமான மக்களும் ஃபாலோ பண்ணலாம். இதெல்லாம் சில பாயிண்ட்ஸ் நான் அன்னைக்கு சொல்லணும்னு நினைச்சேன். அன்னைக்கு சொல்ல முடியல, சொல்ல மறந்துட்டேன். இன்னைக்கு சான்ஸ் கிடைச்சனால சொல்றேன்.
எழுதி வைக்காம திடீர்னு பேச சொன்னனால எனக்கு தெரிஞ்சதான் பேசினேன். சொல்லிட்டு பேசுற அளவுக்கு எனக்கு எதுவும் புலமை கிடையாது. தேங்க்யூ. நன்றி சார், நன்றி, பாராட்டுகள். 1 நிமிஷம் 11 செகண்ட், 1 நிமிடம் 11 வினாடிகள் பேசியிருக்கீங்க, வாழ்த்துக்கள். சார் இப்ப எனக்கு ஒரு டவுட் சார், அமுதா மேடம் கேட்ட மாதிரி. நீங்க ஒரு நிகழ்வின் உடன்பாடும் எதிர்மறையும் சொன்னீங்க. ஆனா அமுதா மேடம் தவிர யாருமே அது மாதிரி எடுத்துட்டு வரலையே சார். ஏதோ ஒரு அததான் நானும் கேட்க வந்தேன். நான் பேசுனது நானும் பேசணுமா? அதாவது நிகழ்வு அப்படின்றது எதை குறிக்குது, எதெல்லாம் குறிக்குது? யோகா நடந்தது, பதஞ்சலி சொன்னது ஒரு நிகழ்வுக்கு யோகா நிகழ்வுதான். அது ஒரு நடந்த நிகழ்வு தான். உடன்பாடு அவங்க சொன்னாங்க அங்கிள் சொல்லும் போது, யோகா அவங்கள நல்லா கொண்டு வந்து, அதாவது கரோனா நல்லா கொண்டு வந்துச்சுன்னாங்க. பட் அதுக்கு எதிர்மறை சொல்லல. இதே முயற்சி தான், ஒரு முயற்சி தான். எல்லாரும் ஒரு ரவுண்ட் முடிச்சிருவோம்ப்பா. சரி சார். எல்லா நேரத்திலயும் எல்லாத்தையும் சொல்ல முடியுமான்னு சொல்ல முடியாது. உடன்பாடுன்னு சொல்லியிருக்கோம், எதிர்மறையும் சொல்லியிருக்கோம். பட் பல நேரங்கள்ல எதிர்மறை கருத்துக்கள் இருக்காது. பரவாயில்ல, அது ஒண்ணும் நம்ம அது பெருசா எடுத்துக்க வேண்டாம். வினைத்தீர்த்தம் சார். வினைத்தீர்த்தம் சார், நீங்க பேசுறீங்களா? இருங்க, நீங்க பேசுறீங்களா? அவர் இதை முக்கியமா டைம் செட் பண்ணு. ஓகே. அனைவரையும் வணங்கி மகிழ்றேன். பெண்ணிற் பெருந்தக்க யாவுழன்னு கேட்டார். பெண்ணாக பிறந்து விட்டால் தங்கமே தங்கம், மிக பீழை இருக்குதடி தங்கமே தங்கம்னார். 2 கருத்து. பெருந்தக்க யாவுழை ஏன் கேட்டாரு? கற்பனும் திண்மை உண்டாக பறினார். கற்பு உடலுக்கா உள்ளத்துக்கா? அது உள்ளத்துக்கு. கற்பெறப்படுவது சொல் திறம்பாமை. நாங்க நீ என் கணவன், நீ என் மனைவி என்று சொன்ன சொல்லு கற்பு நிலை என்ற வந்தால் இது கட்சிக்கு அதனை பொதுவில் வைப்போம். சரி, ஏன் பீழை இருக்குன்னு சொன்னாங்க? அம்மா பிடி சுத்தினாள், அக்கா பிடி சுத்தினாள், நான் பிடி சுத்தினேன், தம்பி பிடி சுத்தினான், அப்பா ஊர் சுற்றுவதால் அப்படின்னு முடிச்சார். அப்ப இந்த ஆண்கள் பெண்களை உயர்வு செய்ய வேண்டும், தையலை உயர்வு செய் என்பதை ஒரு இதுவா நான் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. மகிழ்ச்சி, நன்றி. 1 நிமிடம் 5 வினாடிகள். அதுக்கு அனைவருக்கும் வணக்கம் சொன்னதை விட்டுருங்க. அந்த வணக்கம் எல்லாம் வந்ததுனால கொஞ்சம் அப்படி ஆயிருக்கும். இல்லன்னா கரெக்டா ஒரு நிமிஷம் தான். பரவாயில்ல பரவாயில்ல. அடுத்து யார் பேசுறது? நான் பேசுமா சார்? பேசுங்க. 1 நிமிடம் இருக்கேன். நான் ரீசெட் பண்ணிக்கிறேன். நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு நிகழ்வின் உடன்பாடும் எதிர்மறையும். ஒரு நிகழ்வு ஒரு மனிதனுக்கு ஒரு காலகட்டத்தில் உடன்பாடாகவும் மற்றொரு காலகட்டத்தில் எதிர்மறையாகவும் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. உதாரணத்திற்கு பாரதி பாஸ்கர் அவர்களும் அவர் மகளும் பேசிக் கொண்டிருக்கும் போது, அம்மா நீ எனக்காக எவ்வளவு செலவு பண்ணியோ அது சொல்லு, நான் கொடுத்துடுறேன் அப்படின்னு சொன்னாலும் அதை கேட்டவனே இவங்களுக்கு சுதீர்ண மனசு கஷ்டமானுச்சான். ஏன்னா அது பொண்ணு சொன்னதுனால கஷ்டம் இல்ல, 28 வருஷத்துக்கு முன்னால இதே வார்த்தைகளை இவங்களும் அவங்க அம்மாட்ட சொன்னாங்க. இப்ப இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த இளம் பருவத்தில் அவர்களுக்கு அந்த வார்த்தைகள், அந்த சென்டென்ஸ் உடன்பாடா இருந்ததுனால்தான் மற்றவங்கள்ட்ட சொன்னாங்க. அது அவங்களுக்கு வருத்தம் இருந்தது, அது வேற விஷயம். அவங்களுக்கு உடன்பாடா இருந்தது. அதே வார்த்தை, அதே சென்டென்ஸ் மற்றொரு பருவத்தில் மற்றொருவர் கூறும்போது அவருக்கு அது எதிர்மறையாக காணப்பட்டது. அதனாலேயே அவருக்கு மனது வலித்தது. நன்றி. சூப்பர். வாவ் 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 வாவ். எக்ஸலென்ட் எக்ஸலென்ட். சூப்பர் சூப்பர். அதாவது கரெக்ட்டா இதுல விட்டுட்டு 59 வெரி குட் சார். லதா ஷார்ட்ஸ் போட்டுறலாம் நீங்க. 59 வினாடிகள். நிறைய ஷார்ட்ஸ் போட்டு ஓடுங்க. பாராட்டுகள் பாராட்டுகள். லதா ஒரு வரியில தனக்கு வந்த ரத்தம் மத்தவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னிங்கிறத அழகா சொல்லிட்டீங்க. சூப்பர். ஓகே கல்யாணி ரொம்ப சூப்பர். இப்ப யாரு? கல்யாணி மேடமா, கோபால் ரத்னம் சாரா? சொல்லுங்க சார். அவர் கோபால் ரத்னம் சார். கோபால் ரத்னம் சார் பேசுறீங்களா? மைக் ஆன் பண்ணிக்கீங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கோபால ரத்னம், கோவையிலிருந்து. இன்று நான் பேச வந்தது பொது சுகாதாரம் பற்றியே. ஏனென்றால் அது அந்த துறையில் 25 ஆண்டுகள் பணியாற்றிய அனுபவம்.
உலகில் மனிதகுலம் நலமுடன் வாழ பொது சுகாதாரம் முக்கியமாக கருதப்படுகிறது. தனி மனிதன், குடும்பம், ஊர், மாநிலம், நாடு, உலகம் நலமுடன் வாழ எப்போதும் பொது சுகாதாரம் பேணி பாதுகாக்க வேண்டும். பாதுகாக்கப்பட்ட குடிநீர், காற்றோட்டமான வீடுகள், சுகாதார கழிப்பறைகள், முறையான கழிவுநீர் கால்வாய்கள் அனைவருக்கும் கிடைக்க அரசு உறுதி செய்ய வேண்டும். அரசு மட்டுமே இதற்கு உதவ வேண்டும் என்று இல்லாமல் ஒவ்வொரு இந்திய குடிமகனும் தத்தம் வீடுகளில் பொது சுகாதாரத்தை பேணி பாதுகாக்க வேண்டும். வாருங்கள், நோயற்ற சமுதாயம் படைப்போம் என உறுதியேற்போம். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம் சார். அருமை. 46 வினாடிகள் தான். சூப்பர் சூப்பர். 46 வினாடிகள். கைதட்டலாம். நான் நான் ஒரு ஆள் பேசுறேன் தான் கைதட்டுங்க. எல்லாரும் கைதட்டுங்க. சார் தட்டி முடிச்சிட்டோம் சார். நான் பேசுறது கேக்குதா? யாரா இவரு? ரிஃபாயி பாய். பேர் போட்டது அவரா? ஆமா, அவரே தான் சார். மைக் எவ்வளவு சப்போர்ட் பண்ணு தெரியாது. இல்ல பேசி மைக்கே முடிச்சிடுறேன். கேட்கல, எங்கேயோ ஸ்லோவா கேக்குது. அப்படியா? இல்ல பரவாயில்ல சார், கேக்குது சார். சரி, ஓகே. நீங்க பேசுறீங்களா? கேக்குதா? இது இதுக்கு கேட்கலன்னா நான் பின்னால பேசுறேன். கேமரால வர முடியுமா? வர முடியாது சார். எப்போ கேமரால வருவீங்க? 6:30க்கு சார். அரை மணி நேரம் கழிச்சு வரேன், நான் வந்தே பேசுறேன். அரை மணி நேரம் கழிச்சு பேசுறீங்களா? இல்ல, குரல் நல்லா கேக்குது, குரல் நல்லா கேக்குது. வேற சரி, ஒண்ணு ஓகே, பேசுங்க. வேற ரிஃபாயி ஒண்ணு பாய் நீங்க பேசிட்டு போயிடுங்க, அப்புறம் half an hour கழிச்சு திருப்பி பேசிடுங்க. வேற ஆமா, ஒண்ணு அவ்வளவுதான். அருமையான ஆரம்பிக்கிறேன் சார். வேற ஒன்றும் இல்லை, எல்லா ரிலேஷன்ஷிப்பும் நமக்கு இருக்குது. ஃப்ரெண்ட்ஷிப்பு, குடும்ப ரிலேஷன்ஷிப்லாம் இருக்குது. இந்த ரிலேஷன்ஷிப் வச்சு தான் நம்ம முன்னுக்கு வந்திருக்கிறோம். அவங்க ஃபோன் பண்ண இல்லையோ இல்லை சேட்டிங் பண்ணலான்னா நமக்கு ஒரு மாதிரி கவலை ஏற்படும். ஆனால் அந்த உறவுகள் வந்து சில நேரங்களில் பொறாமையில பிரிஞ்சு இருக்கலாம், ஒதுங்கி இருக்கலாம். அந்த ரிலேஷன்ஷிப்பை எப்பவுமே விட்டுறாங்க, கைவிட்டுறாதீங்க. ரிலேஷன்ஷிப் தான் நம்மளை மேம்படுத்தும். அவங்களுக்கு கவலைக்குள்ள இருந்தாலும் கூட நம்ம அவங்கள ஆஸ்வாசப்படுத்தி அவங்கள நம்மளோட கொண்டு வர்றது தான் இந்த ரிலேஷன்ஷிப்பினுடைய மகத்துவமும் பெருமையும் இருக்குது. எந்த ரிலேஷன்ஷிப்பையும் விட்டுறாதீங்க, ஃபேமிலியாக இருக்கட்டும், நண்பராக இருக்கட்டும். இதுதான் என்னுடைய வேண்டுகோளும் என்னுடைய குறிக்கோளும் ஆகும். நன்றி. தேங்க்யூ. நன்றி. 36 வினாடிகள். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அடுத்தது யார் பேசுறீங்க? கல்யாணி. சாய்பா பேசுறீங்களா? கல்யாணி சார் இருங்க சார், கல்யாணி பேசுங்க சார். கல்யாணி மேடம் பேசுங்க, வாங்க. இருங்க, டைம் செட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு. வணக்கம். ஒரு குடும்ப தலைவியின் காலை நேரம் 10 நிமிடம் தாமதமாக எந்திரிக்கிறாங்க. அவங்க அதை ரெண்டு விதமா பார்க்கலாம். ஒண்ணு, அவங்க ஐயோ 10 நிமிஷம் லேட்டா எந்திரிச்சிட்டேனேன்னு சொல்லிட்டு ஓடி ஓடி எந்திரிக்கும் போதே தடுமாறி எந்திரிச்சு சுமாரா போடுற காஃபியும் ரொம்ப கேவலமா போட்டு எல்லா வேலையும் தடுமாறி செஞ்சு லேட்டா போறது, புலம்பல், அவங்களுடைய உடம்புக்கும் ஸ்ட்ரெஸ் எல்லாம் நடக்கும். அதே இது இன்னொரு விதமா பண்ணலாம். 10 நிமிஷம் தானே லேட் ஆச்சு, என்ன இந்த வேலையை நான் இன்னும் கொஞ்சம் வேகமா செஞ்சுக்குவேன், அந்தந்த வேலையை நான் எப்படி வச்சிருக்கனோ அதை நான் சரியா செஞ்சு நான் வந்துருவேன். நான் வெளியில போக வேண்டிய வேலைக்கும் என்னோட டிராபிக்லயும் இருக்கக்கூடிய டிராபிக் கூட கம்மியா தான் இருக்கும், என்னால டெஸ்டினேஷனுக்கு சரியான நேரத்துல போக முடியும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு விதம். இதுல எந்த விதம் நம்ம சூஸ் பண்றோமோ அதான் நம்மளோட வாழ்க்கை. தேங்க்யூ சார். 37 seconds. 49 சார் நொடிகள். 37 தான் வந்ததா சார் உங்க வாட்ச்ல? ஆமா ஆமா. 49 வினாடிகள். ஓகே, ரைட். ஏனியா, வாழ்த்துக்கள், அருமை. நல்ல கருத்து சொல்லிருக்கீங்க. டைமிங்ல வித்தியாசம் வருது. இல்ல சார் கொஞ்சம் லேட்டா ஸ்டார்ட் பண்ணிருப்பேன். அப்படியா? சரி. இல்ல நான் சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணிருப்பேன். நம்ம அந்த 5 செகண்டுக்காக எப்படி வேணா எடுத்துக்கலாம் சார். 5 செகண்ட் நான் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணிருப்பேன். இப்பதான் சார் சொன்னேன், டைம் பத்தி கவலைப்படாதீங்கன்னு விட்டுருங்க. அதுதான் சொன்னேன், அதுக்குதான் சொல்ல வரேன். ஓகே, அடுத்து யாரு? தாயிபா, செல்வா, ஏழம்மாள் சார் பேசலாம் சார். பேசுறீங்களா? அனைவருக்கும் வணக்கம். இருங்க இருங்க இருங்க, ஸ்டார்ட் பண்ண பிறகு ஸ்டார்ட் பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம். அதாவது ஒரு திருமண நிகழ்வு நடக்குது, எல்லாருக்கும் விருப்பமான விஷயம், குழந்தைங்க பெரியவங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறாங்க. அந்த சந்தோஷமா இருக்கிற நேரத்துல போட்டோகிராஃபர் வெளியே போட்டோ எடுக்க வர்றாரு. பொண்ணு மாப்பிள்ளையும் அழைச்சிட்டு வர்றாரு. அங்க வெளியே நின்று இருக்கும்போது அவங்க போட்டோவும் வீடியோகிராஃபரும் எடுத்துட்டு இருக்கும்போது பின்னாடி ஒரு பெரிய வெடி விபத்து நடக்குது. ஒரு நல்ல நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கும்போது, எல்லாரும் விரும்பி நடந்துகிட்டு இருந்த நிகழ்ச்சி நடக்கும்போது ஒரு சந்தோஷமான நிகழ்வு.
அதே இடத்துல கொஞ்சம் பின்னாடி ஒரு 10 அடி தள்ளி கூட இருக்காது, அவங்க 2 பேரும் பயந்து சாஞ்சு கீழே விழுறாங்க அந்த நிகழ்வுல. அதுவும் அந்த வீடியோல அப்படியே பதிவாகுது. பின்னாடி ஒரு பெரிய வெடி விபத்து நடக்குது. அது எத்தனை பேர்த்துக்கு ஒரு பாதிப்பை உள்ளடக்கி இருக்கும். அதுதான் இங்க ஒரு நெகட்டிவா நடந்திருக்கு. அங்க போய் அடுத்து என்னென்ன ப்ராசஸ் நடந்தாங்கன்னு அந்த சூழல்ல சொல்லல. ஆனா நம்மளுக்கு இங்க என்னென்ன பதைக்குது மனசு, என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லல. ஒரு மீடியா காட்டும் போது எல்லாத்தையும் கொஞ்சம் காட்டிட்டாங்கன்னா நல்லது இல்லையா? இப்ப நெகட்டிவ் மட்டும் காட்டிட்டு அடுத்து நல்ல விஷயம் நடக்கிறதையும் கொஞ்சம் அதை காட்டிட்டாங்கன்னா நல்லது இல்லையா? அதுதான் பாசிட்டிவா நடந்துட்டு இருக்க இடத்துல பின்னாடி நெகட்டிவா நடக்கிறது சரியா மீடியா கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். நன்றி சார். 1 நிமிடம் 36 வினாடிகள் பேசியிருக்கீங்க நீங்க. வாழ்த்துக்கள். செல்வாவா? சார் இது என்னன்னு எனக்கு தெரியல, திடீர்னு ஜாயின் பண்ணிருக்கேன். 1 minute talk சொன்னாரே செல்வா, நேத்து சொன்னாரே, நேத்து கூட சொன்னாரே. நீங்க சொன்னது ஹைலைட். இது ஏதோ நான் திருப்பி பேனர் போய் பார்த்தேன், ஒரு உடன்பாடும் எதிர்மறையுமா? உடன்பாடும் எதிர்மறையும் ஒன்னும் இல்ல செல்வா. ஒரு நிகழ்வு, ஏதாச்சும் ஒரு நிகழ்வை பத்தி பேசுறதுல அதுல ஒரு பிளஸ் பாயிண்ட் ஒரு மைனஸ் பாயிண்ட் சொல்லலாம். ஒரே நிமிஷம் டைம். ஓகே, அப்படின்னா டக்குன்னு நான் வேணா சொல்றேன், ஒரு நிமிஷம். சார் சொன்ன பிறகு பேசுங்க. சார் போடுங்க சார், டைம் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே. எனிதிங் நம்ம எஸ்பெஷலி டிரைவ் பண்ணும்போது நம்ம சுயநினைவோடு இருக்கணும். சுயநினைவோடனா நம்ம இருக்கிறோம் தான் நினைச்சிட்டு இருக்கிறோம், பட் இல்லை. 100 முறை நம்ம டிரைவ் பண்ணுறோன்னா 99 முறை நம்ம சுயநினைவோட ஓட்டுறது இல்லை. சுயநினைவோடனா அந்த ப்ரெசன்ஸில் அப்போது நான் ஸ்டேரிங்கில் எப்படி பிடிச்சிட்டு இருக்கேன், எந்த பக்கம் லெஃப்ட்டில் என்ன இருக்குது, ரைட்டில் என்ன இருக்குது, பேக்கில் என்ன இருக்குது, நான் டிரைவர் வேலை தான் பார்க்குறேன்னா அப்படின்றது நான் மறந்துடுவேன். நானும் இல்லை, எல்லாருமே அதுதான் பண்ணுறோம். ஒரே ஒரு முறை மட்டும்தான் திடீர்னு ஒரு டைம் தூக்கத்துலையோ இல்லை வீட்டில் இருக்கும்போதோ ஞாபகம் வரும், ஐயோ இப்போ நம்ம டிரைவ் பண்ணோம்னா நம்ம கரெக்டாக ஓட்டுருவோமா, ஆக்சிடென்ட் ஆகாமல் ஓட்டுவோமா, அப்படிலாம் ஒரு பயம் வரும் சம்டைம். ஆனால் ஓட்டும்போது அந்த பயமே இருக்காது. ஓட்டும்போது பார்த்தீங்கன்னா இன்னமும் எங்கள் அப்பா வீட்டு ரோடுன்ற மாதிரி ஓட்டுவோம் நாம. அந்த மாதிரி ஆகி இது வரைக்கும் நான் 2 ஆக்சிடென்ட் பண்ணியிருக்கேன், என் பொண்ணு ஒரு ஆக்சிடென்ட் பண்ணியிருக்கா. 3 ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. 2 முறை ஆக்சிடென்ட்ல ஒரு முறை என் மிஸ்டேக், இன்னொரு முறை என் பொண்ணு மிஸ்டேக் பண்ணி, இன்னொரு முறை பண்ணும்போது என் மிஸ்டேக்ல இன்னொருத்தரோட மிஸ்டேக். அந்த இன்னொருத்தரோட மிஸ்டேக்கை கூட நான் இன்னும் கவனமாக ஓட்டியிருந்தா நான் அதையும் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். அதனால இது ஒரு நெகட்டிவ். அதாவது நான் எப்போவுமே சொல்லுவேன், டிரைவ் பண்ணும்போது நம்ம திரும்ப 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 நம்ம ப்ரெசன்ஸில் இருக்கிறோமான்னு பார்த்துக்கணும். அதை நீங்கள் ரீகால் பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்கள் டிரைவர் வேலை செய்கிறீங்க அப்படின்றத நீங்கள் ரீகால் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் சார். நன்றி நன்றி நன்றி. 1 நிமிடம் 14 வினாடிகள். நெகட்டிவ் சொன்னீங்க, அதுக்கு பாசிட்டிவ் என்ன? பாசிட்டிவ் தான் ரீகால் பண்ணிக்கோங்க. நானு டிரைவிங் என்ஜாய் பண்றது தான், வேற என்ன. லிவ் இன் பிரசன்ட். அடுத்து யார் பேச போறது? யார் இருக்காங்க? வேலம்மாள் சார். வேலம்மாள் மேடம். ரேணு மேடம் வேற வந்திருக்காங்க. ரேணு மேடம் வந்துக்கிறாங்க. வேலம்மாள் மேடம் பேசுறீங்களா? வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் மேடம். வேலம்மாள் பேசுறீங்க? சத்தம் வேற மாதிரி கேக்குதா? கேக்குது. உங்க சத்தம் மட்டும் தான் எங்களுக்கு கேக்குது. அப்பனா பரவாயில்ல. தொடங்கிடலாமா? அனைவருக்கும் வணக்கம். குரலும் பேச்சும் கடவுளால் நமக்கு தரப்பட்டதுன்னு எல்லாருக்கும் தெரியும். இந்த ஒரு பேச்சுக்கு உதடுகள் ஒத்துழைக்கும். பேச்சு அந்த நம்மளுடைய மூளையில உள்ள எல்லா நியூரான் எல்லாமே சேர்ந்துதான் அந்த இதை வைக்கும். ஆனா என்ன ஒரு பாவம் என்னன்னா, பேச்சு நம்ம நாவன்மைன்னு சொல்றோம். பேசுவது வாய்தான், ஆனா பாவம் நாக்கு தான் சிறப்பையும் பெறுது. அதனால அதுக்கு பேச்சும் வாங்குறதும் அந்த நாக்கு தான். சிறப்பும் நாக்குக்கு, எதிர்ப்பும் நாக்குக்கு. தரமில்லாத நாக்கு நாளும் பேசும். இரட்டை நாக்குக்காரன்னு கெட்ட பேரும் வாங்குது, தேர்ந்துட்ட பேசுறான்னு நல்ல பேர் வாங்குது. நன்றி, வணக்கம். 39 வினாடிகள், கிட்டத்தட்ட 40 வினாடிகள் பேசிருக்கீங்க. மகிழ்ச்சி, நன்றி. ரேணு மேடம் பேசுறீங்களா? 1 நிமிஷத்துல கதை சொல்லுவாங்க சார். உண்மையாவே நான் அதுக்கு தான் பிளான் வச்சிருக்கேன். எனக்கு கொஞ்சம் டைம் இப்பதான் சார் வீட்டுக்குள்ள வரோம்.
எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க சார். யாராவது ஒருத்தர் பேசுங்க, நான் அதுக்குள்ள வந்து உட்காந்துக்கிறேன். சரி, ஓகே, நான் பேசிடுறேன் சார். இப்போ அவங்க பேசுறது எவ்வளவு நிமிஷம் ஆச்சு பாருங்க, அதை கழிச்சிடுங்க. சரவணா. ரைட், ஓகே, ரைட், பேசுவோமா? இருங்க சார், நான் டைம் செட் பண்ணிக்கிறேன். நீங்க டைம் செட் பண்றீங்களா? யாரோ இருக்காங்க. ஸ்டார்ட் பண்ணுவா சார். ரைட் சார், ஸ்டார்ட் பண்ணுங்க. குற்றமேவா ரவி சார்? ஸ்டார்ட் பண்ணுங்க சார். ஸ்டார்ட் பண்ணலாமா? நீலகிரி மாவட்டத்துல கரிகையூர் அப்படின்றது ஒரு இடம் இருக்கு. இந்த இடத்துல வந்து தொல்லியல் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. எப்பன்னா 2004 ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அதுல பேராசிரியர் சந்திரசேகரன் அப்படின்ட்டு இங்க சென்னையில இருக்கிற ஓவிய கல்லூரியில இருக்கிறவரும், ஆராய்ச்சியாளர் KT கஜேந்திரன் அப்படின்ற ஒரு பேராசிரியர் சந்திரசேகரன் 2 பேரும் சேர்ந்து தொல்லியல் ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க. அங்க வந்து பாறை ஓவியங்கள் இருக்கு. இந்த பாறை ஓவியங்கள்ல பழங்காலத்து 5000 வருடங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த மக்கள் பலவிதமான அவங்க எப்படி வாழ்ந்தாங்கன்றத வந்து ரொம்ப அழகா ஓவியம் பண்ணி வச்சிருக்காங்க. அதுல மிருகங்கள் இருக்கு, விவசாயம் இருக்கு, அவங்க என்னெல்லாம் பண்ணாங்களோ அத்தனையும் இருக்கு. இந்த ஓவியங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட மிகப்பெரிய சொத்து. இந்த சொத்தை வந்து தொல்லியல் துறை கண்டுபிடிச்சு கொஞ்ச நாள்ல மக்கள் அங்க போற விசிட்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க, அவங்க அதை பாழடிச்சிருக்காங்க. இது மேல கிரிக்கி எல்லாம் இப்போ அங்கே தடை போட்டு இருக்காங்க. இது ஒரு செய்தியாவும் சொல்றேன், அதே நேரத்துல கேர்ஃபுல்லாவே இருக்கணும்னு சொல்றேன். மகிழ்ச்சி, நன்றி. கரெக்டா முடிச்சுனா? முடிச்சிட்டீங்க சார். ரவி சார் கரெக்டா பாருங்க சார், தப்பா பாத்திருப்பீங்க. அவரே டைம் பார்த்து தான் பேசியிருக்காரு. நானே டைம் பார்த்து தானே பேசினேன். கடைசியா தெரிஞ்சிச்சு எங்களுக்கு. நன்றி, வணக்கம் குடுக்கணும்னு ஓடுனீங்க. ஏன்னா தலையே தப்பு செஞ்சதுன்னா நல்லா மாட்டிக்க கூடாதுல்ல. மகிழ்ச்சி. அப்புறம் வேற யாரு பேசலாமா? ஏதாவது ஒரு பாயிண்ட்? செகண்ட் சான்ஸ் இருக்கு. மத்த ரேணு பேசி முடிச்சிட்டோம். செகண்ட் சான்ஸ். ஓகே, ஓகேவா? நான் சொல்லும் போது பாயிண்ட் டைம் ஆன் பண்ணுங்கப்பா. நீங்க சொல்லும் போது தாங்க ஸ்டார்ட் சார். ஒரு ஊர்ல ஒரு விஜயநகர சாம்ராஜ்யத்துல ஒரு தச்சர் கிட்ட சொல்லி ஒரு பெரிய சிம்மாசனத்தை செய்ய சொல்லியிருக்கிறாரு. அந்த சிம்மாசனத்துல செஞ்ச தச்சர் வந்து அவர் உட்காரும் போது அந்த இடத்துல அவருக்கு ஏதோ ஒரு உறுத்தல் இருந்ததுனால உடனே அந்த தச்சரை கூப்பிட்டு பெருசா பனிஷ் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு அரசர். அப்படி பனிஷ் பண்ணதுக்கு அவர் கூப்பிடும் போது, உங்களுக்காக இந்த கைவினை பொருட்செயல நானு ஒரே ஒரு பொருள் பாதியில இருக்கு, அதை மட்டும் முடிச்சிடுறேன். என்ன பொருள் அப்படின்னாக்கா, பறக்கும் குதிரை செஞ்சுட்டு இருக்கேன், கொடுக்கலான்னு இருந்தேன். இந்த தப்பு நடந்து போச்சு, எனக்கு ஒரு 2 வருஷம் அவகாசம் கொடுங்கன்னு கேட்டாராம். கொடுத்துட்டாராம். கூட இருக்க மந்திரிக்கு டவுட், ஐயோ ஏதோ மாட்டிக்கிட்டாரே மன்னர், அவன் கேட்டதை பார்த்தா சரியா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட போய் ஏன் இப்படி மன்னர் ஏமாத்தினேன் அப்படின்னு. கால அவகாசம் கேட்கறதுங்கிறது வந்து எந்த நேரத்துல எப்போ கரெக்டா கேட்கணும் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. அது நான் சரியா பிரயோகப்படுத்திட்டேன். எதுவும் கடந்து போகும்ங்கிறது ஒரு பழமொழியை பத்தி நீ கேள்விப்பட்டிருப்ப. ஆனா கால அவகாசம் கரெக்டான நேரத்துல கரெக்டான இடத்துல நம்ம கேட்கறதுக்கான வாய்ப்பு இருந்தா அதை தவற விடாம இருக்கணும். ஏன்னா எந்த நேரத்துல எது வேணாலும் நடக்கலாம், எதுவும் எப்படியும் கடந்து போகும். மன்னர் மனசு மாறினாலும் மாறலாம், மன்னர் இருந்தாலும் இருக்கலாம், இல்லாமலும் போகலாம், நானே இருந்தாலும் இருக்கலாம், இயற்கை சாவு கூட எனக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதை முடியுது. 22 செகண்ட் வினாடிகள் அதிகமா பேசிருக்கீங்க. 22 வினாடிகள் அதிகமா பேசுறீங்க. அந்த கேப் எல்லாம் விடலன்னா கொஞ்சம் முடிஞ்சிருக்குமோன்னு தோணுது. கேப் விட்டுட்டீங்க, அதுதான் விஷயம். வேணும்னா இன்னொரு முறை சொல்லுங்க. ஓகே சார். ஒரு மன்னர் இருந்தாராம், விஜயநகர சாம்ராஜ்யத்து மன்னர். அவருக்கு ஒரு சிம்மாசனம் செய்ய சொல்லும் போது ஒரு தச்சர் அதை செஞ்சு கொடுக்கும் போது ஏதோ ஒரு இடத்துல அவர் உட்கார்ற இடத்துல உறுத்தல் வந்துருச்சு அப்படிங்கறதுனால அந்த தச்சரை வந்து ஒரு பனிஷ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாரு. அப்போ அந்த தச்சர், எனக்கு 2 வருடம் அவகாசம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தண்டனையை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள், நான் ஒரு பறக்கும் குதிரை செய்யறேன், அந்த குதிரையை உங்களுக்கு முதல்ல கொடுக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி 2 வருஷம் அவகாசம் வாங்கிட்டாரு. அப்ப கூட இருக்கிற மந்திரி வந்து, ஐயோ அந்த தச்சன் வந்து ஏமாத்திட்டானே மன்னரை அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் இப்படி ஏமாத்தின அப்படின்னு கேட்கும்போது,
அப்போ அவர் சொல்றாரு, இல்ல எதுவும் கடந்து போகும், நீ ஒண்ணு கேள்விப்பட்டிருப்ப. அத மாதிரியே தான் எந்த நேரத்துல யார்கிட்ட எப்படி அவகாசம் வாங்கணும் அப்படிங்கிற அந்த கால அவகாசம் வாங்குறதுன்றது ஒரு கலை. அது தெரிந்த எவனும் ஜெயிப்பான் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருப்பாரு. எது வேணாலும் நடக்கலாம் 2 வருஷத்துல. நான் செத்து போலாம், மன்னர் கூட செத்து போயிடலாம், ஒரு மனசு மாறலாம், அதுக்கு முன்னாடி எனக்கே இயற்கை மரணம் வந்துருச்சுன்னா அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த கதை முடியும். மகிழ்ச்சி, நன்றி. 55 வினாடிகள். புரிஞ்சுது. எனக்கு தெரியும் அந்த கேப் இருந்ததுனால கொஞ்சம் டிலே ஆச்சு அப்படின்றது. அதனால அந்த 55 வினாடிகள இந்த கதை இதே கதையை நான் வேற மாதிரி படிச்சேன். வேற வித ஒரு பொருள் பண்ற மாதிரி படிச்சேன். இதே கதை தான், இதே கருத்து, பொருள் மட்டும் வேற. மகிழ்ச்சி, நன்றி. கணேசன் சார் பேசுறீங்களா? பேசுறேன் சார். ஒரு சின்ன ஒரு கருத்து வந்து கதை மாதிரி சொல்ல போறேன். சரி, ஓகே. ஸ்டார்ட் பண்ணலாமா சார்? ஸ்டார்ட். ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து காட்டுக்கு போனாங்க. காட்டுல தனியா மாட்டிக்கினாங்க. சாப்பாடு எதுவும் கிடையாது. ஆனா ஒருத்தர்கிட்ட 5 சப்பாத்தி எடுத்திருந்தாரு, ஒருத்தர் 3 சப்பாத்தி எடுத்திருந்தாரு. அப்போ சரி சாப்பிடலான்னு போகும்போது ஒரு இவர் வந்தாரு, ஒரு பணக்காரர் வந்தாரு. நான் பணம் எவ்வளவுனாலும் தரேன், எனக்கு சப்பாத்தி கொடுக்குறாங்க. அந்த 5 சப்பாத்தியும் 3 சப்பாத்தியும் ஒரு சப்பாத்தி 3 மூணா பிரிச்சாங்க. பிரிச்ச மொத்தம் 24 வந்தது. ஆளுக்கு 8 எடுத்து சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்ச உடனே பணக்காரர் என்ன பண்ணாரு, போகும்போது 8 லட்சம் கொடுத்துட்டு போயிட்டாரு, நீங்க எடுத்துங்கன்ட்டு. 2 பேரும் வந்து ஒருத்தர் வந்து நான் வந்து 5 சப்பாத்தி பண்ணி 5 லட்சம் வேணும், இன்னொருத்தர் வந்து 3 தான் கொடுப்பேனாரு. இல்ல இன்னொருத்தர் சொன்னாரு 2 பேரும் 4 நாள் பிரிச்சிடலாம். 2 பேருக்கும் சண்டை வந்துச்சு. அதனால கோர்ட்டுக்கு போனாங்க. கோர்ட்டுக்கு போன உடனே தீர்ப்பு என்ன கொடுத்தாங்கனாக்கா, இந்த 3 சப்பாத்தி கொடுத்தாரு அவருக்கு வந்து 1 லட்சம் கொடுத்தாங்க. அந்த 5 சப்பாத்தி கொடுத்தாங்க 7 லட்சம் கொடுத்தாங்க. அப்ப அந்த 1 லட்சம் வாங்கினாரு அவர் வந்து வக்கீல்கிட்ட ஜட்ஜி கிட்ட கேட்டாரு, எவ்வளவு இந்த மாதிரி ஆச்சு, ஏன் இப்படி வந்ததுன்னு சொன்னார். நீ வந்து 3 சப்பாத்தி தந்த, 2.5 சப்பாத்தி நீயே சாப்பிட்டுட்ட, பாக்கி இருக்கிறது அவன் தான் கொடுத்தான், அதனால அவனுக்கு 7 லட்சமும் உங்களுக்கு 1 லட்சம்னாரு. அப்பதான் அவங்களுக்கு 2 பேரும் அந்த 1 லட்சம் இது வாங்கினாரு. அவருக்கு தான் புரிஞ்சுது, எதா இருந்தாலும் கோர்ட்டுக்கு போனாக்கா நம்மளுக்கு தீர்ப்பு வந்து இதான் முடியும், நம்ம பேசி தீர்த்துனாக்கா நல்லா முடியும் அப்படின்னு அவர் புரிஞ்சுதார். நான் கதை. கணக்கு டீச்சருக்கே கணக்கு புரிஞ்சுதான்னு தெரியல. இந்த கதையை நான் படிச்சுட்டேன். படிச்சிட்டீங்களா சார்? இந்த கதை ரீசெண்டா யாரோ சொன்னாங்கல்ல நம்ம தளத்துல, வாட்ஸ்அப்ல வந்தது. யாரு? வாட்ஸ்அப்ல வந்தது சார். ஒரு தடவை படிச்சுட்டேன். ஏனியா, மகிழ்ச்சி, அருமை. 1.5 செகண்ட் ஆயிடுச்சு உங்களுக்கு. ஒரு செகண்ட் 25 நொடிகள் அதிகமாயிடுச்சு. அப்படியா? சரி. மகிழ்ச்சி. 2வது ரவுண்டு யாரெல்லாம் ரெடியா இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் பேசிட்டு போயிடுறேன். 2வது ரவுண்டு சார். ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு எங்க வீட்டுக்காரர் வராரா சார்? ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கே வா. யாரு? ஒண்ணும் பிரச்சனை இல்லை. மாலதி பேசிட்ட பேர் கூட சார பேச வராரா? சரி, இல்ல வந்துட்டாரு. ஓகே, மாலதி பேசிருங்க சார். பேசுறேன். ஒரு 1 மினிட் தானே பேசிட்டு. ஒன்னும் பிரச்சனை இல்லை, வாங்க சார். ரவுண்ட் முடிஞ்ச மாதிரி சார். ரெடியா? வருவார் சார். என்னம்மா 1 நிமிஷத்துக்கு தண்ணி குடிக்கிறோம். சார் வந்துட்டாங்க, வாங்க சார். வணக்கம். வணக்கம் எல்லாத்துக்கும். வணக்கம். ஜஸ்ட் ஒரு நிமிஷம் ஜஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன், படிச்சாரேன் நான். சரிங்க, ரைட், ஓகே, ஸ்டார்ட் பண்ணி. ஓகே. A mutual fund, it's a good way of multiplying the allocated capital, provided one should know when to invest, where to invest, and which fund to be selected, and how long to remain in that fund. One should be mindful of how much allocation can be provided, taking into consideration of income versus expenses, expected and unexpected expenses towards medical, children education, travel, etc. It is wise to set aside a small portion of income, however small may be, after adjusting all the expenses, to invest in mutual fund. Such investments, when invested in the proper manner, does yield a reasonable return, and such returns attracts less income tax as compared to the normal fixed deposits,
which does not yield much returns unlike mutual fund, though it is one of the safest instruments and investments. Thank you. Super, sir. Just 53 seconds தான். Informative. Okay. மியூச்சுவல் ஃபண்ட்ல மார்க்கெட் ரிஸ்க்ன்ற மாதிரி பேசுறாரு. எஸ்எம்ல யாரும் வந்திருக்கா? அவர் ஃப்ரெண்ட வர சொன்னேன், வித்யான்னு ஒருத்தரை. அவங்களா கேட்கல? இல்ல சார், அவர் பேசுறாரு. அவர் தான் ரவிச்சந்திரன் சார். அது ரவிச்சந்திரன் சார். வித்யா சொல்றாங்க. மாலதி பேசுறேமா? ஹலோ. பேசுறேன். வணக்கம். வாலிப கவிஞர் வாலி வந்து சின்ன ராசாவே சித்தரும்பு என்ன கடிச்சுது, உன்னை சேராம ராத்திரி துடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு விடலை பிள்ளைகள் எல்லாம் உசுப்பேத்தினாரு. அவரேதான் அம்மா என்று அழைக்காத உயிர் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு உருகி உருகி அம்மாவோட பெருமைய பாடினாரு. அதே மாதிரி ஏ ஆத்தா ஆத்தோரமா வாரியா அப்படின்னு சொல்லிட்டு கங்கை அமரன் வந்து காதலிய கேலி பண்ற மாதிரி ஒரு படத்துல பாட்டு எழுதியிருப்பாரு. அவரேதான் மண்ணில் இந்த காதல் இன்றி யாரும் வாழ்தல் கூடுமோ அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பிபிக்கு வந்து மூச்சு விடாம ஒரு பாட்டு பாடி அந்த காதலோட பெருமையை அழகா சொல்லி பறைச்சாட்டினாரு. அதே கங்கை அமரன் தான். இத மாதிரி இன்றளவும் நிறைய பாடலாசிரியர்கள் இந்த மாதிரி படத்துக்கு ஏத்த மாதிரியான சிந்தனைகளை எடுத்து கருத்தாழம் மிக்க பாடல்களை, தேவையான பாடல்களை எழுதி தந்துட்டு தான் இருக்கிறாங்க. நன்றி, வணக்கம். 55 வினாடிகள். சூப்பர். அடுத்த ரவுண்ட் வேற யார் பேசுறது? நான் பேசுமா சார்? நீங்க பேசுறீங்களா? போன முறை பாரதி பாஸ்கர் பொண்ணும், இந்த முறை ராஜஸ்தானம் பையனுமா? ஒரே மாதிரி எல்லாம் பேசக்கூடாது சார். செகண்ட் ரவுண்ட். சரி, ஓகே, ரைட். ஸ்டார்ட் பண்றீங்களா? ஸ்டார்ட். அனைவருக்கும் வணக்கம். செய்யும் தொழிலே தெய்வம். இது என்னுடைய நிகழ்வு. நாம் எந்த தொழிலை செய்கிறோமோ அதை நேர்த்தியாக, சிறப்பாக, நன்கு ஆராய்ந்து, நேரம் செலவிட்டு, உழைத்து செய்து முடிப்பது என்பது கோயிலுக்கு சென்று இறைவனை வழிபடுவதற்கு சமமாகும். இதுவே உடன்பாடாகும். இதற்கு எதிர்மறையான வார்த்தைகள் என்னவெனில், ஆனால் அதற்காக தொழிலையே நினைத்தும் செய்து கொண்டும் இருந்தால் வாழ்க்கை என்னாவது? ஆங்கிலத்தில் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் என்பார்கள். அதாவது குடும்ப வாழ்க்கை, உறவு, நட்பு, பெரியோர் சொல் மதித்தல் என மற்ற விஷயங்களிலும் கவனம் செலுத்த வேண்டும். வாழ்க்கை முழுவதும் ஒரு செயலை பற்றியே எண்ணிக்கொண்டிராமல் பலவற்றையும் கற்றுக்கொண்டு பலரோடு சேர்ந்து வாழ வேண்டும். நன்றி. 54 வினாடிகள். வாழ்த்துக்கள். ராஜி பேசுறீங்களா? நான் ஆக்சுவலா அந்த இவங்க நமக்கு வந்தா தக்காளி சட்னி அந்த இதுதான் சொல்ல வந்தேன்னா, என்னோட இதை வச்சு நான் சொல்ல வந்தேன். அதாவது இப்ப நாங்க என்ன பண்ணோம், இந்தியா வந்திருக்கும் போது திருச்செந்தூர் போனோம். போகும்போது லைன்ல ரொம்ப நின்றுட்டு இருந்தோம். அப்ப நினைச்சோம், ஒருத்தர் வந்தாரு, வேக வேகமா என்ன பண்ணாங்க, அவரை வந்து உள்ள எல்லாம் கூட்டிட்டு போய் அவர் இதா இருந்துச்சு. பிள்ளைங்க எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, இவ்வளவு நேரம் நம்ம நின்றுட்டு இருக்கோம், அவங்க ஈஸியா போறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சோ அப்ப வந்து நம்மளுக்கு அப்படியே அது கடுப்பா வந்தது. அது எதிர்மறை. இதே மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் போனோம். அப்ப வந்து எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு குருக்கள் அவங்க இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, ஓ வாங்க மேடம் அப்படின்னு சொல்லி நம்மள வந்து கூட்டிட்டு போனாங்க. அப்ப அடுத்தவங்களுக்கு அது மாதிரி இருந்துக்கும். அதாவது அடுத்தவங்களுக்கு வந்தா இது, நமக்கு வந்தா ரத்தங்கிற மாதிரி. இதுதான் ஒரு நன்றி, வணக்கம். இது நல்லா இருக்கு. 41 செகண்ட், 41 வினாடிகள். பரவாயில்ல. இப்ப எல்லாரும் யோசித்துக்குங்க. கோயிலுக்கு போகும்போது யோசித்து ஒழுங்கா லைன்ல நின்று போங்க. ரெக்கமெண்டேஷன்ல போகாதீங்க. அடுத்து வேற யாராச்சும்? 2வது ரவுண்ட். அமுதா மேடம் பேசுறீங்களா? பேசுறேன் சார், பேசுறேன் சார், பேசுறேன் சார். சந்தையில ஒருத்தன் என்ன பண்ணா, மாடும் கண்ணும் வாங்கிட்டு போனான்.
போகும்போது மாட்டை முன்னால இழுக்கிறான், கன்றுக்குட்டி பின்னால வரமாட்டேங்குது. உடனே ஒரு பெரியவர் சொல்றாரு, நீ கண்ணுக்குட்டிய முன்னால தூக்கிட்டு போ, மாடு தானா பின்னால வரும் அப்படின்னு சொல்றாரு. உடனே அவன் என்ன பண்றான், கன்றுக்குட்டிய முன்னால தூக்கிட்டு போனோன்னு மாடு தானே பின்னால போகுது. இந்த தாய்ப்பாசம் அப்படிங்கிறது அப்படிதான். தன்னுடைய குழந்தைகள் பின்னாலேயே போய்கிட்டு இருக்கும் தாய்ப்பாசம். ஆனா அந்த குழந்தைகள் அம்மா முன்னால போதே தான் பின்னால போவோம்னு அந்த கன்றுக்குட்டி நினைக்காத மாதிரி பிள்ளைகள் பெற்றோர்களை அந்த அளவுக்கு நினைக்கிறது கிடையாது. அதனால இந்த கன்றுக்குட்டி மாட்டின் மூலம், அந்த கதையின் மூலம் தாய் பாசம்னா என்ன, குழந்தைகள் பாசம்னா என்னங்கிறத மிக வெளிப்படையா நல்லா தெரிஞ்சுக்கலாம். அவ்வளவுதான் சார். நன்றி, வணக்கம். நன்றி மேடம். 47 செகண்ட்ல 47 வினாடிகள்ல தாய் பாசத்தை சொல்லிட்டீங்க. வாழ்த்துக்கள். தாய்பா பேசணுமா? 2வது ரவுண்டு. நான் சொல்லட்டுமா? வெயிட் பண்றேன். ஓகே, ரைட். 2வது வினோதிதா சார் பேசுறாங்க. ஸ்டார்ட் பண்ணுங்க சார். ஒரே சூழலே ஒருத்தருக்கு பாசிட்டிவா இருக்கு, ஒருத்தருக்கு நெகட்டிவா இருக்கு, ஒருத்தருக்கு நன்மையா இருக்கு, ஒருத்தருக்கு தீமையா இருக்கு. ஒரு செங்கல் சூளை வச்சிருக்கவன் சொன்னா கடவுள்கிட்ட நல்ல வெயில் அடிக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டான். அடுத்தாப்புல விவசாயி நல்லா மழை பெய்யணும்னு வேண்டிக்கிட்டான். கடவுள் என்ன செய்யறது தெரியாம கல்லா போயிட்டாரு அப்படின்னு நமக்கு பராசக்தியில வரும். ஒரே நிலவா கலந்தவர்க்கு அது அமிழ்தமா இருந்துச்சான். நிலவு ஒண்ணுதான். சேர்ந்தவர்களுக்கு, கணவன் மனைவிக்கு, கூடுனவர்களுக்கு அமிழ்தமா இருந்துச்சான். பிரிந்தவர்களுக்கு அது விஷமா இருந்துச்சான். இந்த புலந்தவர்கள் இருக்காங்கல்ல, ஊடுனவர்களுக்கு அந்த நிலவு தூதா இருந்துச்சான். ஒரே விஷயம் ஒருவனுக்கு உடன்பாடாக இருக்கு, ஒருத்தனுக்கு எதிர்மறையாக இருக்கு என்ற செய்தியை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி சார். நன்றி நன்றி. 55 வினாடிகள். உங்கள் தகவல் நீங்க சொல்றீங்களா? வேற என்ன இருக்காங்க? வேற என்ன சொல்லுங்க. யாரும் இல்ல, யாரும் இல்ல. நீங்க சொல்லுங்க. ஒரு நிமிஷம் தானே, ஒரு நிமிஷம் தானே. பேருக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. அன்பார்ந்த டாக் லவர்ஸ், பணக்கார நாய் வளர்ப்பவர்களே, கொஞ்சம் உங்கள் நாய்களை வீட்டுக்குள்ளே வைத்துக் கொள்ளுங்கள். எங்கள் மேல் பாயை எங்களை விரட்டாதீர்கள். தெரு நாய்க்கள் அவசியமா, தேவையா, தொல்லையா? நிச்சயமாக தொல்லைதான். எங்களை போன்றவர்களுக்கு தொல்லைதான். 7 மணிக்கு மேல எல்லாம் நடக்க போதில்லை. அந்த காரணத்துல போனா விரட்டுது. நாய்கள் என்ன ஆகும்? ஒன்னாகாது. பூனை வந்து நின்றாங்க, அணில்கள் வந்து நின்றாங்க. நாய்களே இல்லாத நாடுகள் தான் சிங்கப்பூர், சிறப்பாக இருக்குது. நாய்களே இல்லாத, தெரு நாய்களே இல்லாத அமெரிக்கா, யூரோப் எல்லாம் நன்றாக இருக்கு. நம்ம நாட்டுலதான் தெரு நாய்க்களை விட்டு விரட்டி எங்களெல்லாம் பயமுறுத்தி சாகடிக்கிறீங்க. தெருநாய்க்களை ஒழியுங்கள். வீட்டு நாயோட நீங்க வைத்துக் கொள்ளுங்க. வணக்கம். சூப்பர் சார். சூப்பர் சார். சூப்பர். 46 வினாடிகள். தகவல் வருது பாருங்க, நமக்கு சொல்ல சொல்ல தகவல் வருது பாருங்க. அதுதான் அருமை. 7 மணி மேல போக முடியல சார். அந்த பக்கத்து தெருக்குனால் போக முடியல சார். இதே 50 வருஷமா இருக்க அந்த பழகின தெரு தவிர புது தெருக்கு என்னால் நடந்து போக முடியல. அடுத்த விடா கல்யாண மேடம். சார் சொன்னதை வச்சு திருப்ப சொல்றேன் சார். நானும் தெருநாய்க்கள் பத்தி சிவகுமார் சார் சொன்னாரு. அது வீட்டு நாயாகட்டும் தெருநாயாகட்டும் எல்லாமே ஒவ்வொரு சமயங்கள்ல அக்ரஸிவா மாறிடுது. ஏன்னா அதுகளுக்கு குடும்ப கட்டுப்பாடு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பண்ணி வச்சிடுறாங்க. முதல்ல எல்லாம் அப்படி கிடையாது. நாயெல்லாம் சுத்திட்டு இருக்கோம். அதுக்கு தேவையானது சாப்பாடு மட்டும் தேவையில்லையே, உடல் தேவைகளும் இருக்குல்ல, அந்த தேவையெல்லாம் தீர்த்துக்குங்க. இப்ப அப்படி இல்லாம வீட்டுக்குள்ள அடைச்சு வச்சு எப்ப இவங்க கூட்டிட்டு போறாங்களோ அப்பதான் அதுக்கு வாழ்க்கைங்கிற மாதிரி பண்ணிருக்கிறதுனாலதான் அதிகமா இப்ப தெருக்கல்ல இருக்கிற நாய்களும் சரி, வீட்டுல இருக்கிற நாய் கூட. போன வாரம் ஒரு இதுல படிச்சேன், ஹைதராபாத்லயோ எங்கேயோ போட்டிருந்தாங்க. ஒரு பையனை வீட்டு பையன், 20 வயசு அந்த பையனுக்கு, அந்த பையனை நாய் கடிச்சு அந்த பையன் செத்து போயிட்டான். அதனால நம்ம பக்கம் தப்பு நிறைய இருக்கு, நாய்களுக்கு மட்டும் தப்பு இல்லை. தேங்க்யூ சார். அருமை 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 அருமை. எந்த விலங்கு வளர்த்தாலும் ஒன்னா வளர்க்காதீங்க. ராம சார் அடிக்கடி சொல்லுவாரு, நீங்க துரோகம் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே கருத்து தான் சார். எத்தனை மினிட் சார்? 45 வினாடிகள். தேங்க்யூ சார். மகிழ்ச்சி. எத்தனை மினிட் இல்லைங்க மேடம், 1 மினிட் தான். எத்தனை செகண்ட்ஸ் சார்?
இப்ப சொன்னீங்களே சீக்கிரம் கரெக்ட். முடிச்ச மாதிரி எனக்கு தோணுச்சு, அதனால தான். சீக்கிரம் தான் முடிச்சிட்டாங்க, 45 வினாடிகள். வாங்க சார். பாயிண்ட் கிளியரா இருந்தது இல்ல சார்? சீக்கிரம் நல்லா முடிச்சாலும். கரெக்டா இருந்து கரெக்டா இருந்து தேங்க்யூ சார். சொல்ல வந்த கருத்து கரெக்டா இருந்தது. ராமு சார் என்ன சொல்ல சொன்னாரோ அதை கரெக்டா சொல்லிட்டீங்கப்பா. முருகேச பாண்டியன் சார் வணக்கம். பேசுறீங்களா? ஆமா பேசுறேன். நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கீங்களா? கொஞ்சம் பாயிண்ட்ஸ் வச்சிருக்கேன் மனசுல, ப்ரிப்பேர் பண்ணலாம், பேசுறேன். ஆனா ஒரு நிமிஷம் தான், ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் பள்ளி குழந்தைகளோட உரையாடும் போது அன்பு, ஒற்றுமை, சமத்துவம் இவையெல்லாம் பிடிக்குமான்னு கேட்பேன். அவங்க அன்பு பிடிக்கும், ஒற்றுமை பிடிக்குமாங்க. சமத்துவத்தை பத்தி அவங்களுக்கு புரிதல் இல்லை, அதனால சமத்துவம் என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ண பிறகு அதுவும் பிடிக்குமாங்க. ஆனா உங்களுக்கு அன்பு, ஒற்றுமை, சமத்துவம் 3 பிடிக்குது, ஆனா இது உலகத்துல இருக்கா, வீட்டுல இருக்கா, நாட்டுல இருக்கா, அதெல்லாம் கேட்டோம்னா அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லுவேன். அதான் உக்ரைன் போர் 2.5 வருஷமா நடக்குது. மணிப்பூர் இதுல மணிப்பூர்ல எரிஞ்சிச்சு. அடுத்து காசா பாரு ஒரு 8 மாசமா நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் நடக்கும்போது உங்களுக்கு பிடிச்சது நடக்கலைன்னா உங்களுக்கு பிடிச்சது யார் பண்ணுவா அப்படின்னு கேட்டா நாங்க தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இது பண்றதுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டா அன்பான நல்ல வார்த்தையை அன்பா பேசுங்க, அன்பா நடந்துக்குங்க அப்படின்னா ஒற்றுமை ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். சமத்துவமா எல்லாத்தையும் கிடைச்சிச்சுன்னா வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும், இந்த போரெல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லி முடிப்பேன். 56 வினாடிகள். ஓகே, தேங்க்யூ. நல்லா இருந்தது. சிம்பிளா சொன்னாலும் ஒரு நல்ல கருத்துக்கள் தான். பிள்ளைங்களுக்கு தேவையான ஒரு கருத்துக்கள். இது கிட்டத்தட்ட ஒரு 20,000 குழந்தைகிட்ட பேர சொல்லியிருக்கேன். பரவாயில்ல, மகிழ்ச்சி. உண்மையாவே 20,000 பேருக்கு நீங்க ஒரு நல்ல 20,000 தலைமுறையை மாத்தி இருக்கீங்க, சிந்திச்சிருக்கீங்க. அடுத்தது வேற யார் பேசுறது? ரெண்டாவது ரவுண்டு வேற யாருன்னா இருக்கீங்களா? கல்யாணம் மேடம் பேசிட்டாங்க, செல்வா பேசியாச்சு. வேற யார் இருக்கீங்க? நீங்க சொல்லுங்க சார். நான் பேசுவா? ஓகே, ரைட். இன்னைக்கு என் பையன் ஒரு ஸ்மெல்லிங் பவரை கண்டுபிடிச்சான். அவன் எப்பயுமே பாத்தீங்கன்னா அவனுக்கு பிடிக்காத விஷயங்கள்ல அவனுக்கு பிடிக்காத ஒரு சமையல் இருந்ததுன்னா அந்த ஸ்மெல் அவனுக்கு ரொம்ப அழகா புரியும். அந்த ஸ்மெல் பிடிச்ச விஷயங்களுக்கு தான் நமக்கு பெரும்பாலும் ஸ்மெல் இருக்கும். அந்த பிடிக்காத ஒரு உணவு பக்கத்துல இருந்ததுன்னா அவனோட ஸ்மெல்லிங் பவர் எக்கச்சக்கமா இருக்கும். பக்கத்துல இருந்தாலும் சரி, நமக்கு சாப்பிடுறப்ப அந்த உணர்வே தெரியல, ஆனா அவனுக்கு பிடிக்கலன்றப்ப அந்த பிடிக்கலன்ற எமோஷன் சேர்ந்து இந்த ஸ்மெல்ல அவ்வளவுதலுக்கு அப்சர்வ் பண்றான். எனக்கு நான் உள்ள வரமே இதை வாங்கினா, இந்த ஐட்டம் வாங்குறாங்க அப்படின்னா அந்த ஐட்டத்தோட ஸ்மெல் எனக்கு பிடிக்கலன்னா நமக்கு ஒரு ஸ்மெல்லும் தெரியாது, அவனுக்கு அந்த ஸ்மெல் ரொம்ப அழகா புரியும். இதை என்ன கண்டுபிடிச்சேன்னா, ஒரு எமோஷன்ஸ்ல நாம ஒரு விஷயத்த நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கோம்னா அது கூட பிடிக்காத விஷயங்களை சேரும் போது மெமரியில இந்த வாசனை இது ஸ்மெல்லிங் பவர் அதிகமாகுதுன்றதுதான் செய்தி. சூப்பர் சார், சூப்பர் சார். எனக்கு ஒரே ஒரு சந்தேகம், கேட்கலாமா இப்ப இல்ல கடைசியில கேட்கவா? தாராளமா கேட்கலாம் மேடம். சார், இப்ப டிவில ஏதாவது ஒரு சமையலோ இல்ல ஏதாவது ஒரு விஷயமோ பண்ணா வாசனை வருது, ஏன் சார்? அவங்களுக்கு பண்ணா உங்களுக்கு வாசனை வருதா? ஆமா சார், மழை பெஞ்சா வாசனை வருது. டிவில மழை பெஞ்சா, டிவில சமையல் பண்ணும்போது வாசனை வருது மூக்குக்கு. அது எப்படி சார்? உங்களுக்கு அது அது எப்படின்னா உங்களுக்கு அங்க அவங்க அழுதாங்கன்னா உங்களுக்கு அழுக வருது பாத்தீங்களா? அவங்க சிரிச்சா உங்களுக்கு சிரிப்பு வருது. அப்ப ஏன் வாசம் மட்டும் வராது? எல்லாம் வரும். இது மெய்ப்பாடுல வர்றது இல்லம்மா. சிரிப்பு அழுகை எல்லாம் மெய்ப்பாட்டுல வர்றது. வாசனைங்கிறது மெய்ப்பாடா வராது. நீங்க மெய்ப்பாடு நீங்க கண்ணுல பாக்குறீங்க, அவங்க காதுல பேசுறது கேக்குறீங்க, அதனால உங்களுக்கு அழுக வருது, சிரிப்பு வருது. ரொம்ப சென்சிட்டிவா இருக்கிறவங்களுக்கு அப்படிதான் வரும். உங்களுக்கு உண்மையாவே வாசனை வருதா இல்ல வாசனை வர மாதிரி அந்த நினைவுகள்? உண்மையிலேயே வாசனை வருது சார். எனக்கு அந்த சரியான வாசனை வருதா? எப்படி வருது? சரியான வாசனை இதாமா வருது. நானே நிறைய தடவை சொல்லுவேன், இது என்னப்பா எனக்கு இப்படி ஒரு வாசனை அங்க செஞ்சா இங்க வருது அப்படின்னு சொல்லுவேன். சிக்கன் வாசனை வருமா? சிக்கன் மட்டன் வாசனை வருமா? சார், நான் வெஜிடேரியன் சார். அதான் சிக்கன் வாசனை வருதா? வாசனை வரும். நீங்க நாளைக்கு சிக்கன் பார்த்துட்டு சிக்கன் வாசனை வருதா பாருங்க. எனக்கு சிக்கன் வாசனையே தெரியாதே. முதல்ல தெரிஞ்சாதானே நான் சொல்ல முடியும். சிக்கன் வாசனை எப்படி தெரியும்?
என்னென்ன வாசனை வருது சொல்லுங்க. தாளிக்கும் போது வர்ற வாசனை சார். சரி, ஓகே. இது வந்து பாயாசம் பண்றது, பொங்கல் பண்றது, எல்லா வாசனையுமே வருது சார். நான் என்னன்னு சொல்ல, அது காஃபி உங்க குடிச்சா கூட நினைவுகள்ல இல்லம்மா, அமுதா மேடம். நினைவுகள்ல பதிஞ்சிருக்கு. இப்ப ஒருத்தங்க வந்து சந்தோஷம் சொன்னாங்க அப்படின்னா உங்களுடைய சந்தோஷமான நினைவுகள் வந்து அதனால மனசு சந்தோஷமாகுது இல்லையா? அந்த மாதிரி உங்க நினைவுகள்ல அந்த தாளிக்கிறதும் அந்த பொங்கலும் எல்லாம் பதிஞ்சு இருக்கிறதுனால அந்த வாசனைகள் அத பார்க்கும் போது அந்த வாசனை எல்லாமேமா நினைவுக்கு வருது. ஒரு வத்த குழம்பு வச்சா அந்த வாசனை, அதான் அது நினைவுக்கு வந்து உங்களுக்கு சொல்லுது, வேற ஒண்ணும் இல்ல. இப்ப நினைவலைகள் ஒரே ஒரு சொல்யூஷன் தெரியுமா? நீங்க இது வரைக்கும் உங்க லைஃப்ல பண்ணாத ஒரு ரெசிபியை டிவில பார்த்து அப்பவும் வந்தாதான் அது அந்த உங்களுடைய சப்கான்சியஸ் மைண்ட்ல திங்க் பண்றீங்க. இல்ல இப்ப ஒவ்வொருத்தங்களுக்கு கதை சொன்னா நம்ம அது உணவு பதார்த்தம் வந்து செய்யாத பதார்த்தமா இருக்கலாம். ஆனா அது உள்ளார பயன்படுத்தக்கூடிய பொருள்கள் எல்லாமே நம்ம பயன்படுத்த பொருள்கள் தானே. மேடம் ஒரு இல்ல கேள்வி. நீங்க வந்து இமேஜினேஷன்ல எப்படி ஒருத்தங்க கதை சொன்னாங்கன்னா அந்த கதையை அப்படியே நம்ம விரிச்சுட்டே போறோம்ல. நம்ம இமேஜினேஷன்ல இவங்க இவ்வளவு இதா இருப்பாங்க, ஒருத்தங்க பேர் சொன்னாங்கன்னாவே நம்ம நினைச்சுக்குவோம். நம்ம பார்க்காத ஆளா இருந்தா அவங்கள வந்து இப்படி இருப்பாங்க அப்படிலாம் நினைச்சிட்டு போவோம். ஆனா அங்க வேற மாதிரி இருப்பாங்க, சில டைம் நம்மள நினைச்ச மாதிரி இருப்பாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு அந்த இமேஜினேஷன்ல உங்களுக்கு அந்த ஸ்மெல் வர மாதிரி இருக்கலாம். மேடம் ஒரு நிமிஷம் மேடம், நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க மேடம். கேளுங்க சார். டிவி பார்க்கும்போது மட்டும்தான் இந்த ஸ்மெல் வருதா? மத்த நேரத்துல யாருன்னா பேசும்போது கூட இந்த ஸ்மெல் கனெக்ட் ஆகுதா? இல்ல 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 சார், பேசும்போதெல்லாம் கிடையாது. பேசும்போது இப்ப சமையல் பத்தி நான் சொல்றேன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு ஸ்மெல் வருமா? வராது சார். வராது. வேற எதுனா இப்போ ஒரு பேசும்போது இப்போ நம்ம ஏதோ ஒரு பேர் சொல்லி கூப்பிடுறோம், ஏதோ பேசும்போது வேற எதுனா உங்களுக்கு கனெக்ட் கலர் மாதிரி எதுனா தெரியுதா? இப்ப நீங்க சொல்லும் போது சாம்பார் கலர் தெரியுது. அது ரைட்டு. சாம்பார்னா சாம்பார் கலர் வர தெரியுதுன்றது வேற. போட்டிருக்கேன் பாருங்க சாட்ல, இது பேர் சிந்தேசியானி இருக்கு. இது ஆல்ரெடி நான் பேசியிருக்கேன் செல்வா, இதை நான் பேசியிருக்கேன். அதுக்காக தான் நான் இதை கேட்கிறேன். அது வந்து சினஸ்தேசியான்னு ஒண்ணு இருக்கு மேடம். நான் பேசியிருக்கேன், நம்ம தளத்துல நம்ம பேசியிருக்கேன் நானு. இது வந்து என்னன்னா, ஆனா வந்து அதுக்காக தான் இத்தனை கேள்வி கேட்டது நான். இது சினஸ்தேசியா இருந்ததுன்னா இப்ப நான் சொல்லதெல்லாம் நடக்கும். நீங்க வந்து டிவில பாக்குறது மட்டும் இல்ல, வேற எங்கன்னா கூட கனெக்ட் ஆகும். உடனே வந்து கனெக்ட் ஆகி உங்களோட ஸ்மெல் வந்து ஒரு சென்ஸ் இன்னொரு சென்ஸோட கனெக்ட் ஆகுறது. சினஸ்தேசியான்னு பேர் இதுக்கு. அதாவது இப்ப ஸ்மெல்னா ஸ்மெல்லோட மட்டும் இருக்காது. ஸ்மெல் வந்து ஸ்மெல் வர நேரத்துல இருக்காது, வேற ஏதோ பேசும்போது அந்த ஸ்மெல்லும் உங்களுக்கு கனெக்ட் ஆகும். அப்படியெல்லாம் இல்ல சார். அப்படி அதுதான் சினஸ்தேசியா. இதே மாதிரி கலர் மாறும். பிளைண்டா இப்ப நான் என் பேர் சொல்றேன்னு வச்சுக்கேன், என் பேர் சொன்னவனே வேற ஒரு கலர் உள்ள வரும், வேற ஒரு விஷுவல் உள்ள வரும். நான் சொன்னவனே அந்த மாதிரி கனெக்ஷன் வரும். இதுக்கு பேர் தான் சினஸ்தேசியான்னு பேரு. இது ஒரு சிலருக்கு இருக்குது, நார்மலாவே இருக்கும். நம்ம பேசும்போது ரேணு கூட அந்த மாதிரி வருதுன்னு சொன்னாங்க. ஆக்சுவலா ரேணு இருக்காங்களா, போயிட்டாங்களா? சார் செகண்ட் டைம் பேசாம நான் எப்படி சார் போவேன்? இருக்கேன் சார். இருக்கீங்க இல்லையா? உங்களுக்கு கூட நீங்க ஏதோ கலர் எல்லாம் தெரியும்னு சொன்னீங்க. யாருன்னா பேர் சொன்னா இது சொன்னா ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஆமா சார், ஆமா. பாத்தீங்களா, அவங்களுக்கு இருக்குது. இப்ப அதாவது லைட்டா மைல்டா ஏதோ ஒரு கலர் தெரியும்னு சொல்லிருக்கீங்க. அப்ப நீங்க எனக்கு அந்த இது அமிச்சிங்க, உங்களோட அமிச்சிங்க, நான் பார்த்தேன். அப்புறம் சார் வந்து எனக்கு புக் ரெஃபர் பண்ணாரு, ராமு சார், அதையும் நான் கொஞ்சம் படிச்சேன். இது வந்து இது நேச்சுரலா நடக்கிற கனெக்ஷன். ஆனா அமுதா மேடம்க்கு வர்றது வந்து சினஸ்தேசியா கிடையாது. ஏன் நான் இதை சொல்றேன்னா, உங்களுக்கு டிவி பார்க்கும்போது மட்டும் தான் வருது. ஆமா, டிவி பர்டிகுலரா மழை பெஞ்சா மண் வாசனை வருது. மழை பெஞ்சா அது டிவில பெஞ்சா வாசனை வருது. ஆமா, கடுகு தாளிக்கும் போது அங்க தாளிச்சாங்கன்னா உங்களுக்கு கடுகு தாளிக்கிறது. இது வந்து டோட்டலாவே நம்மளோட உள்ள இருக்கிறத வந்து கனெக்ட் பண்ணி இருக்கிறதான தவிர மற்றபடி வேற ஒண்ணும் இல்ல. அந்த அளவுக்கு இது இந்த கொஞ்சம் உங்களுக்கு இந்த சினஸ்தேசியால கொஞ்சம் ஒத்து போற மாதிரி இருக்கு தவிர, ஆனா முழுசா வந்து கிடையாதுன்றது தான் இது என்னுடைய. இது அமுதாமாக்கு வந்து கல்யாணி சொன்னதுதான் கரெக்டான. வினேத் தான் சார் ஏதோ சொல்ல வர்றாரு. அவருக்கு ஏதோ ஸ்மெல் இருக்கா? இது வந்து டெலிவிஷன். அதாவது எனக்கு ஸ்மெல் வரல, அத சொல்றதுக்கு வர்றேன். எனக்கு 5 வருஷமா எந்த ஸ்மெல்ல எனக்கு வரல. இதுல 5 புலன்ல ஏதாவது ஒரு புலனை எடுத்துக்கிட்டதாம்னா நான் இதத்தான் எடுத்துக்க சொல்லுவேன்.
ஏன்னா ஒண்ணு சிரமம் இல்ல. இப்ப ஒரு பப்ளிக் டாய்லெட்ல போனா கூட அங்க ஸ்மெல்லே கிடையாது. அதே மாதிரி மீன் கடை, இதை விட நாத்தமானது ஒண்ணும் இல்ல. அந்த மீன் கடையில கருவாடு எல்லாம் விற்கிறா. அது அமெரிக்காவில ரொம்ப விற்கிறா, ரொம்ப நாரும் அந்த பகுதி. அங்க போனாலும் எனக்கு ஸ்மெல் இல்ல. அதனால ஸ்மெல் இல்ல. அது கேட்டு அது இந்த இடத்துல நெத்தியில அது மறுபடியும் ப்ராசஸ் ஆகுது. உங்களுக்கு அந்த சைனஸ் கொஞ்சம் இருந்ததுனால இது இல்லை சார், பண்ணல சார், ஆபரேஷன் பண்ணுவோமான. வேண்டாப்பா, நான் ஹாப்பியா இருக்கேன், நாட்டமே இல்லாம இருக்கேன் சார். உங்களுக்கு ஏதாச்சும் வாசனை தருவீங்கள் உள்ளார மூக்கு கிட்ட கொண்டு போனா கூட ஒரு ஸ்மெல் வருதா? வரவே இல்லை. ஆனா நம்பிக்கை மாதிரி நினைச்சுக்கிட்டேன்னா யாராவது தலையில வச்சிருக்காங்க, அப்ப கொஞ்சம் எனக்கு என்று பூர்வ வாசனை ஜென்மத்துல வந்த மாதிரி வரும். இது சின்ன வயசுல இருந்தே இருக்கா? இப்பதான் இப்ப 5 வருஷமா ஒண்ணும் இல்ல, உங்களோட சென்ஸ் வந்து ஆக்டிவேஷன் கம்மியா இருக்கு. எந்த ஸ்மெல்லு கிடையாது சார். இல்ல, ஒரு விஷயம் சார். இப்ப கண் பார்வை இல்லாட்டி வெளியில தெரிஞ்சிடும், ஒரு காது கேட்காட்டி வெளியில தெரிஞ்சிடும். ஆனா இந்த ஏன்னு சொன்னா சார், நீங்க பிரசன்டேஷன் கொடுக்கிற இடங்கள்லாம் அப்படி, காலேஜ்லாம் அப்படி. அதனால எனக்கு செல்லு வரலையே, வரல எதுவுமே மேடம். இது வந்து ஒண்ணும் பெரிய இது கிடையாது மேடம், நேச்சுரலா நடக்கிறது தான். அப்படியே வாசனை வந்தாலும் என்ஜாய் பண்ணுங்க, அவ்வளவுதான். இது வந்து இட் இஸ் உண்மையே உங்களுக்கு வாசனை வருதுன்னா இட் இஸ் கிஃப்டட் ஒன். ஆமா ஆமா. ஏன்னா உங்களோட சென்ஸ், அதாவது ஸ்மெல்லிங் சென்ஸ் வந்து ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணுதுன்னு அர்த்தம். நீங்க நார்மலாவே இருக்கிறீங்க, அந்த நார்மல்ல வந்து உங்களோட சென்ஸ் இமேஜினேஷன் போன உடனே ஆட்டோமேட்டிக்கா ஒர்க் பண்ணுது. இது ஓவரா ஒர்க் பண்றதுதான் காரணம். பக்கத்துல வேற எதுனா ஸ்மெல் வருதா? பக்கத்துல ஆளுங்க போனா ஸ்மெல் வருதா? அதெல்லாம் கிடையாது சார், சமையல் மாத்திரம் தான். சமையல் அப்ப உங்களுக்கு செல்வா சொன்ன மாதிரி டெலிவிஷன் விஷயம் தான். ஆமா, பூக்கள் இப்ப சார் சொன்ன உடனே மல்லிகைப்பூ வாசனை வந்தது. அந்த மாதிரி அந்த பூக்களினுடைய வாசனை. பூவை பார்த்த உடனே ஸ்மெல் வருதா? இப்ப சார் சொன்னோடனே வந்துருச்சுலதா? இல்ல லதா மேடம் கேட்டது நியாயமான ஒரு கேள்வி. நீங்க பூவை பார்த்த பிறகு ஸ்மெல் வருதா? சார் சொல்லும் போது வந்தது எனக்கு. அது ரைட்டு, அது வந்தது ரைட்டு. கேள்வி என்னன்னா, பார்த்த உடனே அது எப்பாச்சும் வருதா? பூக்களை மல்லிகைப்பூ பார்த்த உடனே வருதா? மல்லிகைப்பூ யாராவது பின்னல்ல வச்சிருந்தாலும் அப்படி எல்லாம் வர்றது இல்ல சார். சொன்னா வருது, சொன்னா வருது. அப்போ உங்களுக்கு ஆடியோ தான் கன்வெர்ட் ஆகுது. உங்களுக்கு அது சினசைஸே தான். அமுதா மேடம், அப்ப ஒரு கேள்வி. ஆடியோ தான் உங்களுக்கு வந்து ஆடியோ தான் டிரான்ஸ்ஃபர் பண்ணுது. ஆடியோ வந்து ஆடியோவோட உங்களுக்கு ஸ்மெல்லிங் சென்ஸ் கனெக்ட் ஆகுது. வேற ஒன்றும் இல்ல விஷயம். நீங்க விசுவலா பாக்குறப்ப உங்களுக்கு வரலன்ற பட்சத்துல நீங்க ஆடியோவோட தான் கனெக்ட் ஆகுறீங்க. ஆல்மோஸ்ட் மைல்டா சினசைஸா இருக்குது. சொல்லுங்க செல்வா. எனக்கு என்னன்னா, இப்ப நல்ல ஸ்மெல் தான் வருதா? இப்ப லைசால் ஆட் இந்த டாய்லெட் கிளீனிங் எல்லாம் காட்டும் போது அப்பெல்லாம் ஸ்மெல் வருதா? அதெல்லாம் இல்ல தம்பி, நல்ல வாசனைகள் மட்டும்தான் எனக்கு நல்ல வாசனை மட்டும் ஃபில்டர் பண்ணி வருதா? ஆமா ஆமா, நல்ல வாசனைகள் மட்டும் வருது. செலக்டிவ் அட்மிஷன் சொல்றாங்க, அது மாதிரி செலக்டிவா இருக்கு. ஆமா ஆமா, செலக்டிவா தான் வருது. செலக்டிவிட்டி உங்களுக்கு இது. ஆமா ஆமா ஆமா. செல்வா கேட்டது நியாயமான கேள்வி. ஆமா செல்வா சார், அதுதான் நான் முதல்லயே சொன்னேன். அமுதாமாக்கு எதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அவங்க அத லைட்ஸ் போய் அவங்க நினைவு பதிவுகள் சார். எஃபெக்டிவ்லி நம்ம எம்ஐஎம் தளத்துல வாசனை என்ற நிகழ்வுக்கு உடன்பாடு அமுதா மேடம், எதிர்மறை வினை திட்டம் சார். ஆமா சார், பாயிண்ட் செகண்ட் ரவுண்ட். ஆமாங்க சார். சரி, அவங்க முடிச்ச உடனே நம்ம ப்ரோகிராம் முடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பேசுவோம். தேர்ட் ரவுண்ட் கிடையாதா சார்? பண்ணலாமே, தாராளமா. நீங்க செய்தி வச்சிருந்தா சொல்லலாம். ஆரம்பிக்கட்டுமா சார்? இன்னைக்கு நான்
ஒரு திருமண நிகழ்ச்சிக்காக வடலூருக்கு போயிருந்தேன். சோ அந்த வடலூர் போனாலே எல்லாருக்குமே தெரியும், வடலூர்ல வந்து அந்த ராமலிங்க அடிகளாரோட இது ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த இடத்துக்கு போகும்போது ஒரு தெரியாத ஒரு ஊருக்கு நம்ம போறோம், தெரியாத ஒரு இடத்த போய் நம்ம பாக்குறோம் அப்படின்னும் போது அங்க இருக்கக்கூடிய மக்கள் நம்மள அந்த வரலாறை வந்து கொஞ்சம் தவறா நம்ம கிட்ட சொல்லும் போது ரொம்ப பெரிய ஒரு வலி ஏற்படுது. ஏதோ ஒரு கொஞ்சம் தெரியும், ரொம்ப தெரியாது, ஆனா அது வலிய வந்து எனக்கு அது அந்த மாதிரி தவறான ஒரு வதந்திகளை கலப்ப வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு தாழ்மையான கருத்து. அங்க இருக்கக்கூடிய ஒரே ஒரு பெரியவர், தலையில வெள்ளை துணி கட்டிட்டு இருந்தவங்க, அவங்க மட்டும்தான் எனக்கு சொன்னாங்க, சிம்பிளா சொன்னாங்க. அது பொதுவான விஷயத்த சொன்னாலும் எனக்கு சந்தோஷமா இருந்தது. ஜோதிதான் எல்லாம், உணவு தான் எல்லாம், மனிதனுக்கு தேவையான 2 விஷயம்ன்ற மாதிரி சொல்லி எப்பவுமே இங்க வந்து உணவு பரிமாறப்படும்ன்றது சொல்லியிருந்தாங்க. மகிழ்ச்சி. 59 வினாடிகள். நல்ல செய்தி. இதுல வந்து எனக்கு ஒரு சின்ன ஒரு கண்டினியூஷன், எனக்கு ஒரே ஒரு வருத்தம் என்னன்னா, அந்த தவறான விஷயமா அந்த இடத்துல அவங்க சொல்றது வந்து நிறைய தவறான செய்திகளா பரவுறத வந்து தடுக்கணும் அப்படிங்கிறதுதான். செல்வா ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? சரி, ஏன் சார்? இல்ல நல்லாதானே போயிட்டு இருக்கு. பேசுனதுனால நான் வள்ளலார் இருக்கா? ஓகே 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 ஓகே. வள்ளுவர் பத்தியும் வள்ளலார் பத்தியும் நீங்க பேசுனதுனால சரி, அது கனெக்டடா நிறைய முறை போயிட்டு வந்திருக்கேன் சார் கோயிலுக்கு. பட் அவர் வள்ளலார் அங்க யாரும் அது பேசுறது இல்ல. மேபி வெளியில இருக்கவங்க யாராவது பேசுறாங்களான்னு தெரியல. அந்த ஊர்ல இல்ல, அதாவது இது நான் வதந்தின்னு சொல்றது என்னன்னா, வரலாறு தெரியாம இப்படி நடந்திருக்கும் அப்படி நடந்திருக்கும் அப்படின்னு தவறான விஷயங்களை வந்து சொல்றது. இது அவங்க மட்டும் இல்ல மேடம், நம்ம தளத்திலயும் இதுலயும் நம்ம வீடியோலயும் யூடியூப்லயும் தவறான செய்திகளை போட்டு ரொம்ப உண்மை மாதிரி பேசி ரெக்கார்ட் பண்ணி போடுறவங்களே நிறைய பேர் இருக்காங்க. கரெக்ட் தான், இருக்காங்க, உண்மையாவே இருக்கிறாங்க. அது செய்தி உண்மையா இல்லையான்றது தெரியாது, ஆனா அவங்க பார்த்த மாதிரி, அவங்க எதிர்கண்ணுக்கு பார்த்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணி போடுறாங்க. பாயிண்ட் சார், இதுதான் பாயிண்ட். அவங்க என்னமோ கூட இருந்து பார்த்த மாதிரி சொல்ற விஷயங்கள் வந்து தவறா பரவுது. அது இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. நமக்குள்ளே நம்ம நிறைய பேர் கிட்ட பாப்போம், நம்ம அப்படியே பார்த்த மாதிரி சொல்லிருப்பாங்க, ஆனா பார்த்தே இருக்க மாட்டாங்க. விஷயங்கள் பார்த்த மாதிரி நம்ம கிட்ட நடந்த மாதிரி பக்கத்துல நீங்க நம்ம சொல்றோம்ல சார், இப்ப அறிவியல்ல பிக் பேங் தியரி எல்லாம் நம்ம பேசுறோம் சயின்டிபிக்கா, அதுவும் எல்லாமே பார்த்த மாதிரி தானே சார் பேசுறோம். கரெக்ட் தான். பார்த்த மாதிரி யாரும் பேசுறது இல்லை. பார்த்த மாதிரி யாரும், எனக்கு தெரிஞ்சு யாரும் பேசுறது இல்லை. பார்த்த மாதிரி நான்லாம் பேச மாட்டேன், பார்த்த மாதிரிதான். அதுல வந்து நம்ம பேசும்போது சார், தகவல்கள் சொல்லும் போது பார்த்த மாதிரி இந்த சென்ஸ் 100% they are very sure of the மெசேஜ்ங்கிற மாதிரி தான் சார் சொல்றேன். எனக்கு வந்து இந்த பிக் பேங் தியரியில நம்பிக்கை குறைவு. அது எக்ஸாம்பிள் சார், நான் கொடுத்தது எக்ஸாம்பிள். அதர் தியரிஸ் சொல்றேன் நான். எனக்கு நம்பிக்கை குறைவு. ஒருவேளை ஆத்தென்டிக் பர்சன் சொல்லி கேட்டு அவங்க கரெக்டா சொல்லலாம். இல்ல சயின்ஸ்ல வந்து நிறைய தியரிகள் மாறுது. அமுதா மேடம் எதை சொல்ல வந்தாங்க சொல்லுங்க. ஆனா சார், இப்ப வள்ளலார்லாம் ஒரு எவ்வளவோ பேர் வந்து வழிபடுறாங்க, அவங்களோட கருத்தை வந்து பின்பற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஒருத்தரை வந்து பின்பற்றுவதுங்கிறது சாதாரண ஒரு விஷயம் இல்ல சார். லட்சக்கணக்கான மக்களை வந்து இத்தனை ஆண்டு காலமா வந்து பின்பற்ற வச்சுக்கிட்டு இன்னைக்கு வரைக்கும் அணையாத அடுப்புல சோறாக்கி போட்டுக்கிட்டு அவ்வளவு பேரை பராமரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது சும்மா ஏதோ பேசணுமே அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி எதிர்மறை கருத்துக்களை பேசுறதுங்கிறது இன்னைக்கு ஜனங்களுக்கு ஒரு பழக்கமாவே ஆயிட்டுங்க சார். அது வந்து நான் சொன்னதுல அதாவது ஒருவேளை நான் கன்வே பண்ணது கரெக்டா இல்லாம இருக்கலாம். நான் சொன்னது வந்து என்னன்னா, வதந்தி மட்டும் இல்ல, இது வந்து ஹிஸ்டரிய அவங்க கரெக்டா வயது, இப்ப வள்ளலாருங்கிறவர் வந்து வாழ்ந்த ஒரு மனிதர், அப்புறமா ஒரு ஜோதியாக நமக்கு வந்து நம்ம அவரை வழிபடுறோம் அப்படின்னாலும் கூட அது ஒரு ஹிஸ்டரி. அது சரியா தெரிஞ்சிக்காம அவங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துறது வந்து அதை வந்து நான் ரொம்ப அது வன்மையா நான் கண்டிக்கிறேன். அது ஹிஸ்டரி ஒண்ணு தெரிஞ்சு சொல்லணும், தெரியலன்னா எனக்கு தெரியலங்க, புக் ஏதாவது வாங்கி படிச்சுக்கோங்கன்ற மாதிரி இருக்கணுங்கிறது என்னுடைய பார்வை. ஆனாமா அவங்க எழுதின அந்த பாடல்கள்லயே அவங்களோட வரலாறு இருக்கும். நம்ம வந்து வரலாறுன்னு தனி புத்தகத்தை தேட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த பாடலை பார்த்துக்கிட்டு வரும்போது அவங்களே தானாவே ஒவ்வொரு செய்தியா கொடுத்துக்கிட்டே வருவாங்க. அதை எடுத்து நம்ம வந்து வரலாறு வந்து உருவாக்கிடலாம். அவங்க வாழ்க்கைய அவங்களே சொல்றதுதான் நிறைய பாடல்கள்ல அவங்க குறிப்பிடுறது. அதனால இந்த மாதிரி எல்லாம் பெரியவங்களை வந்து
இந்த காலம் அந்த மாதிரி காலமா இருக்குது. இந்த மாதிரி ஒரு மதிக்கத்தக்கவங்கள, ஒரு பெரியவங்கள, ஒரு பின்பற்றக்கூடியவர்களை இப்படி பேசுறது அப்படிங்கிறது ஒரு பழக்கமா தான் இருக்குது. அதை ஒண்ணும் பண்ண முடியாது அப்படிதான் நான் நினைக்கிறேன். தன்னை அறிவாளிகளாக கருதக்கூடியவர்கள் இப்படி எல்லாம் சொல்லிட்டு தான் இருப்பாங்க. தன்னை விட அறிவாளிகள் இருக்கிறாங்கன்னு பார்க்க ஆரம்பிச்சாங்கன்னா சொல்ல மாட்டாங்க. செல்வா சொல்லுங்க. இந்த டாபிக் வந்ததால இந்த 1 மினிட் டாக்குக்காக நான் இதை பேசுறேன். நேற்று நான் மதன் கௌரி வீடியோ பார்த்தேன். நியூஸ் இருங்க, நீங்க 1 மினிட்காக ரெக்கார்ட் இது போடுவா. சரி, நீங்க பேசுங்க, பாத்துக்கலாம். மதன் கௌரி வீடியோ நேற்று நான் பார்த்தேன். இது ஈஷான்னு ஒரு பொண்ணு வந்துட்டு சோஷியல் இன்ஃப்ளூயன்சர். அவங்க இந்த இதுலலாம் இன்ஸ்டாகிராம்லலாம் இருக்கிறவங்க. அவங்க ரீசெண்டாக சூசைட் பண்ணி இறந்துருக்காங்க. சின்ன பொண்ணு தான். அது இந்த சைபர் புல்லிங் இப்போ ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது. சைபர் புல்லிங் இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் புல்லிங் ஸ்கூலில் நடக்குது, எல்லாமே இன் பர்சனாக இருக்குது. ஈஸியாக ஓரளவுக்கு அட்லீஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு எஜுகேட் பண்ணிடலாம். இந்த சைபர் புல்லிங் என்ன நடக்குதுன்னா, இப்போ என் வீட்டில் இருக்கிறவங்களே யாரோ கூட சைபர் புல்லிங் பண்ணலாம், இல்லை அவங்க பாதிக்கப்பட்டு இருக்கலாம், இல்லை நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க கூட பண்ணிட்டு இருக்கலாம், நமக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா நீங்கள் சைபர் புல்லிங்கில் இன்னொரு மாஸ்க் போட்டுக்கலாம். யூ டோன்ட் நீட் டு ஹேவ் டு பி யுவர் ஓன் ஐடி. உங்கள் ஓன் ஐடியிலே தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை, இல்லைங்களா? அதனால் இன்றைக்கி சைபர் புல்லிங் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா எல்லாருமே இன்னொன்று ஒரு சீடோ ஐடி, ஒரு ஃபேக் ஐடியை வச்சுக்கிறாங்க. ஃபேக் ஐடியை வச்சுக்கிட்டு எல்லாரையும் தரமான இஷ்டத்துக்கு திட்ட வேண்டியது, எதுனாலும் கமெண்ட் அடிக்க வேண்டியது, ஒரு விஜயை பற்றிக்க இது பண்ண வேண்டியது, யார் ஒரு பெண்ணு ஆங்கராக இருந்தாங்கன்னா அவங்கள இது பண்ண வேண்டியது, அசிங்கமாக பேச வேண்டியது. இந்த மாதிரி அவங்கள ஒரு சின்ன இஷ்யூவில் கண்டினியூவாக சைபர் புல்லிங் பண்ணி கடைசியாக அந்த பொண்ணு சூசைடே பண்ணிக்கிச்சு. ஸோ இது இன்னைக்கு ரீசெண்டாக ரொம்ப அதிகமாக வளர்ந்து போயிட்டே இருக்குது இந்த சைபர் புல்லிங். இந்த சைபர் புல்லிங்கை அவேர்னஸ் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும், ஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எக்காரணத்தை கொண்டும் இவனுக்கு எந்த உரிமையும் கிடையாது இன்னொருத்தவங்களை திட்டுறதுக்கு அப்படின்றத நம்ம எஜுகேட் பண்ணணும். இந்த சைபர் புல்லிங்கை தடுக்கணும். ஏன்னா நிறைய உயிர்கள் சூசைடில் போகுது இப்போ இந்த பிரச்சனையால். தேங்க்யூ சார். தேங்க்யூ. உண்மையா ஆக்சுவலா சைபர் புல்லிங்ன்றது எல்லாருக்கும் புரிஞ்சுதா எதை சொல்றாரு செல்வான்ட்டு? சைபர் புல்லிங் ஆக்சுவலா ஃபேக் ஐடி சொல்றாரு. சில பேர் மத்தவங்களுடைய ஐடியை தூக்கி வச்சுக்கிட்டும் பண்றவங்களும் இருக்காங்க. அது இணையத்துல சோசியல் மீடியால மிரட்டுறது. இன்னொரு விஷயம் என்னன்னா, அதாவது நம்ம தற்செயலா சில விஷயங்கள் இப்படி நடக்கும் போது இது இதெல்லாம் வாழ்க்கையில வரும் அப்படின்ற அந்த உணர்வு மக்களுக்கு கொடுக்கணும். அதுதான் முக்கியமான விஷயம். இந்த நெகட்டிவ் சிந்தனைகள் வரும், நெகட்டிவா பலர் பேசுவாங்க. நம்ம சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே நல்லவங்களா பேச மாட்டாங்க. நல்லவங்களா நடந்துக்குனாலும் நல்லவங்க மாதிரி இருப்பாங்களான்றதெல்லாம் நம்மளால பார்க்க முடியாது. ஒவ்வொரு சூழல் தான் அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்றது கேட்கும். அந்த மாதிரி வரும்போது இதெல்லாம் நடக்கும் அப்படின்றத தாய் தந்தையர் டீச் பண்ணணும். டீச்சருங்க இதை சொல்லணும், டீச்சருங்கெல்லாம் சொல்லணும். முக்கியமா சொல்ல வேண்டிய கருத்து இது. எந்த சூழலும் நமக்கு தகுந்த மாதிரி இருக்காது, அது மாறும். நேத்தி கூட பேசணும்னு நினைக்கிறேன் அதை பத்தி. நேத்திக்கு தானே பேசணும். நேத்திக்கு பேசணும்ல மேடம்? நேத்து நான் வரல, மேபி நீங்க பேசணும். என்ன டாபிக்ங்க சார்? நேத்திக்கு அதாவது ரேண்டம்னஸ் பேசணும் இல்லையா? நேத்திக்கு தான் பேசணும். ரேண்டம்னஸ்ல பேசும்போது நமக்கு நிலையற்ற தன்மை எப்போ வேணா அந்த சூழல் மாறும் அப்படின்றது நம்ம பேசினப்ப அந்த என்னன்னா சார், இது எவ்வளவுதான் நம்ம நீங்க உங்க குழந்தைங்களுக்கு சொல்லி கொடு, அதாவது அவங்க எப்படி பாதிக்கும் போது அவங்க எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் நீங்க எவ்வளவு சொல்லி கொடுத்தாலும், இப்ப அதான் உங்களுக்கு சொல்றேன், இப்ப மினிமல் கிடையாது. இது ஒரு மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் ஒரே டைம்ல அட்டாக் பண்ணுவாங்க உங்களை. புரியுதுங்களா உங்களுக்கு? அது ரொம்ப என்னதான் நீங்க மனதைரியமான ஆளா இருந்தாலும், ஒரு நிமிஷம் சார், இது என்ன பண்றாங்கன்னா ஒரு லெவலுக்கு மேல அசிங்கசியமா திட்டுற கமெண்ட்ஸ் அது வேற விஷயம். இது இல்லாம பிக்சரை எடுத்து உங்களுக்கு மார்பிங் பண்ணி அதுல உங்களால ஒண்ணுமே பண்ண முடியல, அவ்வளவுதான். அது உங்களை எண்டு கொண்டு போய் தள்ளி போயிடும், உங்களை கார்னர் பண்ணிடுவாருங்க. அதெல்லாம் உங்களால எப்படி இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் பண்றவங்க தான் இன்னும் ரொம்ப கொலைக்கு ஈக்குவல். அவங்க பண்றது கொலை பண்றதுக்கு ஈக்குவல். அது ஒண்ணுமே பண்ண முடியாது. இது பேஸ்புக்ல நான் ஈடுபடுறது இல்லை, போட்டோல அனுப்புறது இல்லை. அதுல என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் அட்வொகேட் நல்லா பேசிட்டு இருந்தார், போயிட்டு பாத்துட்டே இருக்கப்போ ரொம்ப அசிங்கமான போட்டுலாம் வந்துருச்சு. உடனே அந்த இது எல்லாத்தையும் எல்லாருமே அவர் சந்தேகம் வருது, யார் யார் கூட இருந்த நண்பர்கள் மேல சந்தேகம் வருது. உடனே அந்த அது ஃபேக் ஐடி பண்ணிருப்பாங்க சார், அது அவர் பண்ணிருக்க மாட்டாரு. இல்ல அவரு இல்ல, அவருக்கு சந்தேகம் வருது.
ஸோ எல்லாரையுமே மறந்துட்டாரு. ஐ கோயிங் அவே ஃப்ரம் ஃபேஸ்புக் அப்படின்னு அட்வொகேட் கான்டாக்ட் எல்லாம் போயிட்டாரு. அவர் ஈஸ் ஹேப்பன்ஸ் சார் இதை ஹேண்டில் பண்றது ரொம்ப ஈஸி சார். ஆனா அதை ஹேண்டில் பண்ற மனப்பக்குவம் வேணும். அதாவது எல்லாரையும் நம்ம சேர்த்துக்க கூடாது, சேர்த்துக்கிறவங்களை வச்சு கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அதெல்லாம் கொஞ்சம் ஹேண்டில் பண்ண நிறைய பிள்ளைங்க எல்லாம் ரொம்ப அழகா ஹேண்டில் பண்றாங்க. அதெல்லாம் நம்ம நம்ம தளத்துல கிருத்திகா தரன்னு பேசினாங்க முதல்ல நம்ம இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டாக் கொடுக்குறப்ப அந்த அம்மா வந்து இதுல ஃபேஸ்புக்ல வந்து எவ்வளவு பிரச்சனைகள் வந்து அந்த அம்மா எப்படி சமாளிச்சாங்க அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அந்த ஃபேஸ்புக்கை வந்து நம்ம இப்ப ப்ரொடக்டிவா அவ்வளவு அழகா யூஸ் பண்ணாங்க. ஆனா அவங்க பயன்படுத்துறதுக்கு முன்னாடி எவ்வளவு பிரச்சனைகளை சமாளிச்சோம் அப்படின்றத எப்படி சமாளிச்சேன் அப்படின்றதையும் சொன்னாங்க. அது வந்து ஒவ்வொரு பெண்ணுக்கும் வந்து ரொம்ப உதவியா இருக்கும். நம்ம இதுல வந்து நல்ல ஒரு அந்த டாக் இருக்கு, அதை பார்த்தோம்னா அதுக்கு நமக்கு வந்து பல செய்திகளை கொடுக்கும். ரெண்டுக்கு இல்ல சார், என்னுடைய ஃபேஸ்புக் ஐடியில என்னுடைய இதுல அசிங்கமான போட்டோ வந்து நான் என்னதான் நினைக்கிறது இல்லை. வாட் டு ஐ திங்க்? எனக்கு என்ன அதை பாக்குறவங்க என்ன யார் என் தம்பி பார்ப்பான், என் அண்ணன் பசங்க பார்ப்பாங்க, என் பேரவங்க பேட்டிங்க பார்ப்பாங்க. ஸோ ஐ நெவர் கோ டு ஃபேஸ்புக். நீங்க எதாவது அடிச்சீங்கன்னா அப்படியே பார்த்து லைக் பண்றதோட சரிங்க. அதுக்கப்புறம் அவ்வளவுதான், வேற என்ன சார். அதுதான் சார் லிமிட்டடா பயன்படுத்துறது. அந்த பயன்பாடு இருந்தா போதும் நமக்கு. நம்ம வந்து ஓவரா பயன்படுத்தும் போதுதான் சிலது நம்மள மாதிரி போறது. இப்ப நிறைய ஸ்கேம் கால் வருது சார், பர்டிகுலர்லி இந்த ஃபர்ஸ்ட் வீக்ல. அப்பதான் எனக்கு பேமெண்ட் ஆக்சிஸ் பேங்க் இருக்கும், சிட்டி பேங்க் இருக்கும், ஸ்டேட் பேங்க் பணம் எடுத்திருப்பேன், இல்ல போஸ்ட் ஆஃபீஸ் கட்டியிருப்பேன். அந்த இடத்துல ஸ்பேம்னா வருது. அதுல நல்ல காலம் இருக்கு, இது மாதிரி இருக்கு. எடுத்த உடனே ஏதாச்சும் பிரஸ் ஒண்ணு வரும், உடனே டிலேட் பண்ணிட்டேன், பிளாக் பண்ணிட்டேன். சைபர் கிரைம்ல இப்ப இருக்கிறது வந்து ஒண்ணு வந்து ஃபேஸ்புக்ல வந்து உங்களை மாதிரியே உங்க போட்டோ எல்லாம் எடுத்து இன்னொரு பேஜ் கிரியேட் பண்ணிட்டு நம்ம ஃப்ரெண்டுங்களுக்கு எல்லாம் இன்னொரு ரிக்வெஸ்ட் கொடுத்துட்டு அவங்க கிட்ட பணம் கேட்கறது ஒரு விஷயம் நடக்குது. அதை தவிர இன்னொரு விஷயம் நடக்குது, போன் கால் வரும் உங்களுக்கு ஒரு பார்சல் வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பார்சல் வந்து நீங்க எதுவும் என்ன சொல்லுவீங்க, இல்ல எனக்கு பார்சல் எல்லாம் எதுவும் வராது, இல்ல உங்க பேர் தான் போட்டிருக்க, உங்க எல்லா டீட்டெயிலும் சொல்லுவான். சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவான், அதுல வந்து உங்களுக்கு தேவையில்லாத பொருள்லாம் இருக்குது, இன்கம் டாக்ஸ்ல பிடிச்சிருக்காங்க, உங்களுக்கு வந்து ஃபைன் பண்ணணும், நீங்க இவ்வளவு பைசா கட்டணும் அப்படின்னு மிரட்டுவான். அந்த மாதிரி ஒரு பார்சல் காலு ஏதோ ஒண்ணு வந்ததுன்னாவே கட் பண்ணிடணும். அதை பேசவே வேண்டாம், அவங்க கிட்ட பேச வேண்டிய அவசியம் இல்லை, எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா எடுத்து மாட்டிக்கின்னு சொன்னா கூட நம்ம கட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். எனக்கு தேவையில்லை அந்த பார்சல், நான் எதுவும் அனுப்பல, எனக்கு எதுவும் விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தைரியமா போயிட்டு இருக்கலாம். ஆனா நம்ம அவங்களை தொடர்பு கொள்றப்ப கொஞ்சம் பணம் அனுப்புங்க, சரி பண்ணி கொடுக்குறோம், நாங்க பேசுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் அதை வந்து லாயர் பேசுற மாதிரி இன்னொருத்தர் பேசி நீங்க இவ்வளவு பணம் கொடுத்தீங்கன்னா அதை சரி பண்ணிட்டோம், இல்லைன்னா உங்க மேல கேஸ் போடும் அப்படி இப்படின்னு வரும். நமக்கு சம்பந்தமே இருக்காது, எந்த விதத்திலயும் கனெக்ஷனே இருக்காது. ஆனா நம்ம பேர் உருளாங்க. அது வரும்போதே நம்ம கட் பண்ணிட்டோம்னு வச்சிங்களா, அதுக்கப்புறம் வரமாட்டோம். எனக்கு நிறைய வந்திருக்குது அந்த மாதிரி, நான் வரும்போதே கட் பண்ணியிருக்கேன். சைலேந்திர பாபு நிறைய வீடியோ போடுறாரு, இந்த மாதிரி போடுறாரு. அவர் டாக்டர் ரவின்னு ஒரு கமிஷனர் இருந்தாரு, டிஜிபி இருந்தாரு, அவரும் வீடியோ போடுறாரு. பலர் இதை பத்தி நிறைய போடுறாங்க. சைபர் கிரைம்ல இந்த மாதிரி நிறைய நடக்குது. ஒரு சிலர் நிறைய ஏமாந்துருக்காங்க, ஒரு சிலர் ஏமாந்து லட்சக்கணக்கில் பணத்தை கொடுத்துட்டு ஒண்ணுமே இல்லாத பணத்தை கொடுத்துட்டு சூசைட் பண்ணிக்கணுங்களும் இருக்காங்க. இது நடக்குது, சைபர் கிரைம்ல நிறைய நடக்குது. பட் நம்ம இதுல இருந்தோம்னா, சோசியல் மீடியால இருந்தோம்னா அதை கொஞ்சம் ஹேண்டில் பண்றதுக்கும் நம்ம அதுல என்னெல்லாம் வரும்ன்றதும் முன்ஜாக்கிரதைக்கும் கொஞ்சம் மைண்டை செட் பண்ணிக்கிறது நல்லதுன்றது. மற்றபடி ஒன்றும் எல்லாருமே நிறைய பேர் ஹேண்டில் பண்றாங்க சார், ரொம்ப அழகா ஹேண்டில் பண்றாங்க. ஒரு சிலர் மட்டும்தான் அதுல மாட்டிக்கிறாங்க. சார் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். இந்த ஃபிஷிங் கால்ஸ் வச்சு இந்தியால இது எவ்வளவு ஒரு $1 பில்லியன் பிசினஸா பண்றாங்க, நிறைய பண்றாங்க. வந்து யாரெல்லாம் வந்து டார்கெட் பண்ணி எப்படி ஏமாத்துறாங்க, நீங்க எப்படி ஜாக்கிரதையா இருக்கணும்னு ஒரு செஷன் நம்ம வந்து டெக்னிக்கலாவே எடுக்கலாம் சார். தட் குட் பி ரியலி யூஸ்ஃபுல். நம்ம எஸ்பெஷலி நம்ம குரூப்ல இருக்கவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். போட்டுருவோம். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த அவேர்னஸ், ஏன்னா எங்களுக்கே தினம் சேலஞ்சிங் கொடுக்குறானுங்க. நாங்க இருக்கிறவங்களும் எங்களையே என்னென்ன வேலை எல்லாம் காட்டுறானுங்க, நீங்க அப்படி தூக்கிடுவானுங்க. மேபி நான் ரெடி பண்றேன் சார். நான் ரெடி பண்ணுங்க, அடுத்த வாரம் போட்டுடலாம். சரி, நான் செஷன் எடுக்கிறேன். சைபர் கிரைம் போட்டுருவோம். மெயினா ஃபிஷிங் கால்ஸ் தான் இப்போ உங்களுக்கு மெயினா டார்கெட் பண்றது. எல்லாமே ரிட்டையர்டு பீப்புள், யார்கிட்ட வந்துட்டு அதான் வேலையை விட்டுட்டு கையில காசு வச்சிருக்காங்கன்றது தான். அப்புறம் எப்ப பென்ஷன் வருதோ கரெக்டா அந்த டைம் எடுக்கலாம். அவன் நம்ம ப்ரொஃபைல பாக்குறான். நம்ம ப்ரொஃபைல பாக்கும்போது டிசைட் இருக்கு சார். அவங்க
ப்ரொஃபைல்ல வந்து நம்ம வந்து கொஞ்சம் என்ன மாதிரி போடுறோம், எங்க போறோம், ஏது போறோம் எல்லாத்தையும் பார்த்துட்டு அதை கரெக்டா ஃபாலோ பண்ணி பண்றான். இது இன்னொரு விஷயம்னா ஃபோன் நம்பர் வேற கொடுத்துட்டு போகணும். இந்த பேங்க் டு பேங்க் சம் கனெக்ஷன் இருக்கு சார். whenever I போஸ்ட் ஆபீஸ்ல ஒரு எஃப்டி எடுத்தாலோ போட்டாலோ உடனே சம் மெசேஜ் என்னுடைய பேங்க்குக்கு டெபாசிட் பண்ணுங்கன்னு வருது. இன்னொரு இது மாதிரி whenever I withdraw FD from post office, whenever I withdraw FD from ரேணு ஒரு நிமிஷம் உடனே சார், ஒரு நிமிஷம் சார். ரேணு நாளைக்கு பேசுறீங்கல்ல? ஆமாங்க சார். ஏன்னா நான் ராமு சார் கிட்ட சொல்லிட்டேன். சரிங்க சார், நாளைக்கு ஸ்டோரி தான். என்ன ஸ்டோரின்னு அனுப்பிச்சிடுங்க எனக்கு. சரிங்க சார், நான் இப்போ அனுப்பிச்சிடுறேன். ரைட், ஓகே. தேங்க்யூ சார். தேங்க்யூ எவ்ரிபடி. தேங்க்யூ. சாரி சார். தேங்க்யூ சார். நீங்க கண்டிப்பா சிவகுமார் சார் மன்னிக்கணும். கிளம்புறேன். நாங்க அதனால கேட்டுக்கிட்டோம். ரொம்ப டயர்டா இருக்கு சார். இப்பதான் வந்தோமா, அந்த செஷன் இன்ட்ரெஸ்டா இருந்ததுன்னு டக்குனு அந்த 1 minute பேசணும்னு ஆசையா வந்துட்டேன். மகிழ்ச்சி. ஓகே சார். தேங்க்யூ எவ்ரிபடி. லதா மேடம் போயிட்டாங்க. அமுதா மேடம் போயிட்டாங்களா? இருக்காங்க சார். செஷன் ஓவரா சார்? செஷன் ரெக்கார்ட்ல தான் போயிருக்குது. எங்க சார் ரெக்கார்ட் போயிட்டு இருக்கா? முடிச்சிடுவோம். எங்கெங்கயோ போயிட்டீங்களே சார்.